Good morning. Good morning, my dear குட்டி பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம போர்டு எக்ஸாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, 20ஆம் தேதி. அதுக்காக டோட்டலாக 12th இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும், ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ் ஒரு குட்டி ரீகேப் மாதிரி இருக்கிறத எவ்வளோ கன்சைஸ்டாக பார்க்க முடியுமோ டீட்டெயில்டாக உள்ள இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதுனால. பட் இருக்கிற டைம்ல எல்லாத்தையும் சுருக்கி மொத்தமா ஒரு 1 or 2 வீடியோல கொடுக்கலாமே அப்படின்னு இந்த செஷன் வச்சிருந்தேன். ரைட். ஸோ டோட்டல் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரைட், அதோட கம்ப்ளீட் ஒரு சம்மரி மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். நாட் இன் டீடைல், சம்மரி. ஓகே, ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். கிளாசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். Okay. Part 2 Part 2 வந்துரும்ல, மேபி டுமாரோ எக்ஸாம்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, first we'll start with electrostatics. இல்லே, நார்மலா வீடியோ போற மாதிரி இன்னைக்கு போகாது. நான் இப்பயே சொல்றேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல தான் வீடியோ போயிட்டு இருக்கும். ஸோ கெட் ரெடி. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், பேசிக் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பாருங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன? சார்ஜஸ் ரெஸ்ட்ல இருக்கிறப்போ அதோட ஃபினாமினா எல்லாத்தையும் படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் உருவான கதை. ஆம்பர்ன்ற மெட்டீரியலை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது அவனுக்கு ஒரு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி உருவாகுது. அங்கிட்டு இருந்து தான் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கதை உருவாகுது. அப்ப அந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்றாங்க? சார்ஜ் ஆயிடுச்சு அந்த மெட்டீரியல். சார்ஜ், அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்ன தெரியாம, சார்ஜ்னா கிட்டத்தட்ட பவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாம பவர் உண்டு, ஏதோ ஒரு சக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி உரசி கண்டுபிடிக்கும் போது தே காட் அ சர்டன் காம்பினேஷன். கிளாஸ் ராடு, பிளாஸ்டிக் கோம்பு, இது எல்லாத்தையும் உரசி பார்க்கும்போது நமக்கு அந்த அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. அதுல இருந்து தான் சார்ஜ் அப்படின்ற கான்செப்ட் உருவாகுது. நெக்ஸ்ட், எந்தெந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம எலக்ட்ரானை ஈஸியா நகர்த்த முடியும், எந்தெந்த மெட்டீரியல்ஸ்ல எலக்ட்ரானை அவ்வளவு சீக்கிரம் நகர்த்த முடியாது, ரெண்டா பிரிக்கிறாங்க. கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ். ரைட். கண்டக்டர்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுல எக்கச்சக்கம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு பீரியட்ல டீச்சர் வரல அப்படின்னு வச்சுப்போம், வேற யாரும் சப்ஸ்டிடியூட் டீச்சர்ஸும் இல்லை, நீங்க கிளாஸை விட்டு வெளியே போகலாம்ல, ஆனா ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியாது. அதே தான் ஃப்ரீ எலக்ட்ரான். ஒரு ஆட்டமை விட்டு வெளியே போக முடியும், உங்க கிளாஸ் மாதிரி ஆட்டம் விட்டு வெளியே போக முடியும், பட் அந்த மெட்டீரியலை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே போக முடியாது. தட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான். கண்டக்டர்ஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொட்டி கிடக்கும், பட் இன்சுலேட்டர்ஸ்ல அந்த அளவுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. திஸ் இஸ் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் பேசிக் பேஸ்ட் ஆன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போ சார்ஜ் அப்படின்னா என்ன? பேசிக்கா சார்ஜோட ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களா. இதுல இருந்து டைரக்டாவே இதை கொஸ்டினா கேட்பாங்க. சார்ஜ், வாட் இஸ் சார்ஜ், ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ், இல்ல இதுக்குள்ள ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ சார்ஜோட பேசிக் டெஃபினிஷன் என்ன? It is a property of matter because of which electrical and magnetic phenomena are observed. So electric phenomena, magnetic phenomena, இது எல்லாமே சார்ஜ் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து தான் வருது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் கவனிங்க. ஸோ இது சார்ஜ் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட். It produces electric and magnetic phenomena. Right. First property, charge is conserved. Detail எழுத முடியாது, just conserved. கன்சர்வ்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு தனி பாசிட்டிவ் சார்ஜையோ ஒரு தனி நெகட்டிவ் சார்ஜையோ உருவாக்கவோ டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இஃப் யூ ட்ரை டு கிரியேட் அ பாசிட்டிவ் சார்ஜ், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். நம்ம ஒரு பேரா தான் ஜென்ரேட் பண்ண முடியுமே தவிர ஐசோலேட்டடா ஜென்ரேட் பண்ண முடியாது. இல்ல எனக்கு ஒரு ஐசோலேட்டட் பாடி இருக்குப்பா, அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜ் ஏதோ ஒரு இடத்துல உருவாயிருக்கும், நமக்கு பக்கத்துல இல்ல, பட்
இல்லன்னு அர்த்தம் கிடையாது. This is positive charge னா somewhere there will be an equal negative charge. இதுல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் இப்ப டெஸ்ட்ராய் பண்ணணும்னா அதுவும் முடியாது. அந்த நெகட்டிவையும் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். இன்ன வரைக்கும் நம்ம கன்சர்வேஷனை பிரேக் பண்ணாதது சார்ஜ் தான். மாஸுங்க கன்சர்வேஷன் இருந்தது, பட் அதை எனர்ஜியா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? E is equal to mc². பட் சார்ஜ் நோ டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. நெட் சார்ஜை நம்ம தூக்கி போடலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு நியூட்ரல் அப்படின்னு கொண்டு வரலாம். பட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை மட்டும் நெகட்டிவ் சார்ஜோட ஹெல்ப் இல்லாம உங்களால டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. எஸ், சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். ஓகே, சார்ஜ் கன்சர்வ் ஆயிடுச்சா? அடுத்தது அடிட்டிவிட்டி. அடிட்டிவிட்டி என்ன? சார்ஜ்ங்கிறது ஸ்கேலார். ஸோ அதனால நார்மல் அல்ஜிபிரிக் அடிஷன் போடுற மாதிரி நம்ம சார்ஜஸ் ஆட் பண்ணிக்க முடியும். பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா 0. ஸோ நார்மல் அடிஷன் மாதிரி நம்மளால போட்டுக்க முடியும். மூணாவது குவான்டைஸ்ட். கொஞ்சம் பேர் ஹைஃபையா இருக்குப்பா, சந்தோஷம். குவான்டைஸ்ட் அப்படின்னா Q is equal to N into E. அதாவது நம்ம சார்ஜோட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன யோசிங்க? சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 1.6 into 10⁻⁻19 கூலும். அதை நெகட்டிவ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரைட், எலக்ட்ரானுக்கு சார்ஜஸ் நெகட்டிவ். இதுல சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் என்ன? -1.6 into 10⁻19 கூலும். ரைட், ஸோ நெகட்டிவ் அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணியிருக்கோம். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஒரு டைப்புக்கு நெகட்டிவ்னு பேர் வச்சிருக்கோம், இன்னொரு டைப்புக்கு பாசிட்டிவ்னு பேர் வச்சிருக்கோம். தட்ஸ் இட், சிம்பிள். ரெண்டுத்தோட மேக்னிடியூடுமே ஈக்குவல், ரைட், அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்ல முடியாது. சாரி நேச்சர், டிஃபரெண்ட் நேச்சர் வச்சுக்கலாமா? தே ஆர் நாட் ஆப்போசிட் டைரக்ஷன். நான் ஃபோர்ஸ் கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சேம் மேக்னிடியூட் பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஒரு வெரைட்டிக்கு பிளஸ்ன்னு வச்சிருக்கோம், இன்னொரு வெரைட்டிக்கு மைனஸ்ன்னு வச்சிருக்கோம். இப்போ அந்த ரெண்டு சார்ஜஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? லைக் சார்ஜஸ் repel each other, unlike charges attract each other. Right, so ரெண்டு like charges will repel each other, unlike charges attract each other. இல்ல, இதுல ஒரே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பாருங்களேன். நம்ம கிட்ட 3 டைப் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னா என்ன? ஃபீல்டு ஃபோர்ஸஸ். கான்டாக்ட்ல இல்லைனாலும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய மாதிரி 3 டைப் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக், மேக்னெட்டிக், கிராவிடேஷனல். இப்போ மேக்னெட்டிக்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரெண்டும் ஒன்னு அப்படின்னு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. பட் ஸ்டில் நம்ம தனித்தனியா வச்சுப்போமே. இப்போ மூணுத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. மாஸ், அதனால கிராவிட்டி உருவாகுது. சார்ஜ்னால எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் ரெண்டுமே உருவாகுது. இப்போ மாஸ்ங்கிறதுல நம்ம இன்ன வரைக்கும் ரெண்டாவது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மாஸை டிஸ்கவர் பண்ணல. சார்ஜை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னுக்கு பாசிட்டிவ், ஒன்னுக்கு நெகட்டிவ்னு பேர் வச்சாச்சு. மேக்னட்டிசம்ல நார்த் போல், சவுத் போல் ரெண்டு தனித்தனியா இருக்கு. ஆனா மாஸ்ல மட்டும் இன்ன வரைக்கும் ரெண்டாவது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மாஸை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. சோ ஃபார் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மாஸ். இப்ப இதுல வேடிக்கை என்னன்னா, சார்ஜ்ல பாசிட்டிவ், அதாவது லைக் சார்ஜஸ், தே வில் ரிப்பல் ஈச் அதர். கரெக்டா? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணுவான். பட் இதுவே நமக்கு மாஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு டைப் மாஸ் தானே இருக்கு. லெட்ஸ் அவனுக்கு பேரு பாசிட்டிவ் அப்படின்னு வச்சிருவோம். ஒரு மாஸ் இன்னொரு மாஸ் அட்ராக்ட் பண்றாங்க. சூப்பர்ல? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், பட் லைக் மாசஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இதுவே வேற ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது ஒரு இன்னொரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி லெட்ஸ் சே நெகட்டிவ் மாஸ்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுப்போமே. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாஸ் might attract each other, right? Sorry, repel each other. So point is anti-gravity. Hollow earth வேறடே, anti-gravity வேற. So point என்னன்னா, like charges repel each other. But massல வந்து பார்க்கும்போது every mass, like mass will attract each other. So அந்த difference looking good. எனக்கு பிடிச்ச பாயிண்ட் பிசிக்ஸ்ல அது ஒன்று. சரி, ஓகே. ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் each other, unlike charges attract each other, quantized. ஸோ முடிஞ்சிருச்சா? இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னா நமக்கு இந்த ரிலேட்டிவிட்டி தியரி படிச்சிருப்பீங்கல்ல, மாஸ், டைம், லென்த், இது எல்லாமே based on the speed of the moving body will change. பட் சார்ஜ் இருக்குல்ல, ஒரு பாடி எவ்வளவு வேகமா போனாலும் ஸ்லோவா போனாலும் சார்ஜ் ஆஃப் அ பாடி இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச்,
right? So this is non-relativistic அப்படின்னு சொல்லுவாங்க. வேகமா போனாலும் கம்மியா போனாலும் அந்த பாடியோட சார்ஜோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. non-relativistic property. Done. இப்போ அதே சார்ஜோட இன்னும் ரெண்டு பாயிண்ட் என்னன்னா, சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது it produces electric field. சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது இது produces electric field. யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும்போது, யூனிஃபார்ம் மோஷன் என்ன, ஆக்சிலரேஷன் இல்ல. ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே இருக்கும். அலாங் வித் தட் இட் ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூட சேர்த்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுவே எனக்கு ஆக்சிலரேட்டடா இருந்ததுன்னா, ஆக்சிலரேட்டட் மோஷன்ல எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளஸ் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை எமிட் பண்ணும். accelerated charges will emit electromagnetic radiation. Okay, so the basic properties of charges. இப்போ அடுத்து let's go to Coulomb's law. இந்த சாப்டர்ல இருக்கிற முதல் ப்ராப்பர் ஃபார்முலா Coulomb's law. Right, Coulomb's law. Coulomb's law என்ன சொல்லுது? F is equal to K Q1 Q2 by R square. இந்த ஃபார்முலா எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்ளிகபிள்? ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ரெண்டு சார்ஜஸும் பாயிண்ட் சார்ஜஸா இருக்கணும். எக்ஸ்டெண்டட் சார்ஜஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஷுட் பி ஆர் அப்படின்னு வச்சுப்போம். K Q1 Q2 by R square. இதில் வாட் இஸ் K? K is 1 by 4 pi epsilon naught, or இதோட வேல்யூ 9 into 10 to the power 9 Newton meter square per Coulomb square. இப்போ epsilon naught என்ன? Permittivity of free space. Right? So இவனோட வேல்யூ epsilon naught is equal to 8.85 into 10 power minus 12 Coulomb square per Newton meter square. சரி, epsilon naught அப்படின்னா என்ன? ஒரு மெட்டீரியல் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி சொல்றது, ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக் ஃபீல்டை தாங்குள்ள அலோவ் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா அது பர்மிஷன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம். இப்போ நார்மலா ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸியா போயிடும். அதே ஒரு மெட்டீரியலுக்குள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பெனட்ரேட் பண்ணி போனோம்னா எவ்வளோ கஷ்டம் பர்மிஷன் வாங்குறது. அதை தான் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹவு ஹார்ட் இட் இஸ் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டு பர்மிட் டு பெர்மியேட், டு புகுந்து போறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. தட் இஸ் பர்மிட்டிவிட்டி. ரைட்? ஸோ பர்மிட்டிவிட்டி வேல்யூ 8.85 into 10 power minus 12 Coulomb square per Newton meter square. இப்போ இதோட வெக்டார் ஃபார்ம் உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ரெண்டு அதே சார்ஜ் Q1 Q2, இது R1 to 2 வெக்டார் அப்படின்னு வச்சுப்போம். R1 to 2 வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ எனக்கு ஃபோர்ஸ் ஆன் தி செகண்ட் வெக்டார், இவன் மேல இருக்கிற ஃபோர்ஸ் வேணும். ஃபோர்ஸ் ஆன் 2 அப்படின்னு வச்சுப்போம். ஃபோர்ஸ் ஆன் 2 வெக்டார். F2 vector is equal to K Q1 Q2 by R12 square into R12 cap. R12 எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் அந்த ஃபோர்ஸும் இருக்கு. இதை வேற மாதிரி எழுதுறதா இருந்தா F2 vector is K Q1 Q2 by R12 square R12 cube into R12 vector. ஸோ மேல வெக்டார் போட்டா கீழே கியூப் வரணும். மேல கேப் போட்டோம்னா நம்ம யூனிட் வெக்டார் போட்டா கீழே ஸ்கொயர் வரணும். அவ்வளவுதான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாத்தி எழுதிடக்கூடாது. ஸோ இது ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸுக்கு. இப்போ இதுவே ஒரு மீடியம்குள்ளர தூக்கி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே. சப்போஸ் திஸ் இஸ் இன் ஏர் ஆர் வேக்யூம். இப்போ இதே செட்டப்பை நான் ஒரு மீடியம்குள்ளர தூக்கி வைக்கிறேன். தென் இன் மீடியம் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது? அதோட பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஏர் ஆர் வேக்யூம்க்கு பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட். அடுத்து அந்த பாயிண்ட் தான். பெர்மிட்டிவிட்டி இன் வேக்யூம் அண்ட் ஃபோர்ஸ் அதோட ரிலேஷன். ஸோ F in a medium is equal to 1 by 4 pi epsilon
Normal formula epsilon naught epsilon into q1 q2 by r square. இப்போ எப்சிலானுக்கும் நமக்கு ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எப்சிலான் பை எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர். இதான் relative permittivity இல்ல dielectric constant அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This is called relative permittivity இல்ல dielectric constant. Right? இந்த வார்த்தைக்கு பேரு relative permittivity or இவனுக்கு பேரு dielectric constant. Right? Relative permittivity ரெண்டுமே ஒண்ணுதான். Dielectric constant and relative permittivity. So இந்த எப்சிலானுக்கு பதில் நான் என்ன எழுதலாம்? Which is 1 by 4 pi epsilon naught. The epsilon r, okay, epsilon r into q1 q2 by r square. இப்போ இந்த 1 by 4 by epsilon naught q1 q2 by r square. அதுக்கு பதில் நான் force in air இந்த basic formula எழுதிக்கலாமா? This is force in air or vacuum. So rearrange பண்ணா Fm is equal to force in air divided by epsilon r, relative permittivity இல்ல dielectric constant. So ஒரு மீடியம் குள்ளர ரெண்டு சார்ஜஸ் தூக்கி போடும்போது ஏர்ல இருந்த ஃபோர்ஸஸை விட கம்மியா இருக்கும் by the factor epsilon r. இப்போ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். உப்பு தண்ணியில கரையுது இல்ல, சால்ட் நார்மல் சோடியம் குளோரைடு வந்து நமக்கு தண்ணியில கரையுதா? சோ ஏன் அப்படி நடக்குதுன்னா, இப்போ சோடியம் குளோரைடு Na plus and Cl minus, கரெக்ட்? சோடியம் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், குளோரின் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டுத்தையும் நம்ம காத்துல வச்சிருக்கும் போது ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் செம ஸ்ட்ராங். அதனால அதை நம்ம பிரிக்கவே முடியாது. தட் இஸ் அ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அது ஒரு சாலிடா இருக்கும். இப்ப நான் தண்ணிக்குள்ளர போடும்போது எப்சிலான் ஆர் இருக்கு பாத்தீங்களா, relative permittivity of water is 80, which means ஏர்ல இருக்கிறத விட தண்ணிக்குள்ளர அந்த குளோரினுக்கும் சோடியம் அயானுக்கும், சோடியம் அண்ட் குளோரின் அயான், அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் 80 டைம்ஸ் குறையும். It comes down by a factor of 80. அப்ப என்ன ஆகும்? ரெண்டு பேர் இந்த அளவுக்கு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோடியம் அண்ட் குளோரின், இப்போ சம வீக் ஆயிடுச்சு. which means அவங்களை பிடிச்சு வைக்கிறதுக்கு அந்த ஃபோர்ஸ் இல்லை. ஸோ they can roam around freely. அதனால தான் தண்ணிக்குள்ளர உப்பு தூக்கி போட்டா அது கரைஞ்சு அப்படியே நமக்கு ஒலாத்த ஆரம்பிச்சிருது. that is solubility, right? ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் அந்த சால்ட் தண்ணியில soluble அப்படின்ற ஃபேக்டரை தீர்மானிக்கிறது. ரைட்டா? சூப்பர் டே, டன். So this is all about forces. Multiple charges அது நீங்க போட்டுருவீங்க. We don't know, அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். We'll go to the next one. Electric field. Electric field எடுத்துப்போமா? Okay, what is electric field? Simple. Basic definition என்ன? Space around a positive charge இல்ல space around a charge where its influence is felt அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அது வந்து ஒரு கான்செப்சுவல் மீனிங், ஸ்பேஸ் அரவுண்ட் அ சார்ஜ் வேர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஃபெல்ட். பட் டீப் டவுன் ஆக்சுவலா வாட் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எனக்கு ஒரு ரீஜன்ல இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஃபீல்டுனா என்ன அர்த்தம்? ஒரு ரீஜன்ல யாரோ ஒரு சார்ஜோ இல்ல மல்டிபிள் சார்ஜஸ் சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஃபீல்டை நான் எப்படி மேத்தமேட்டிக்கலா படிக்கிறது? எனக்கு இங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நான் கொண்டு வந்து வைக்கிறேன்ப்பா. அந்த சார்ஜ் மேல எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த சார்ஜோட வேல்யூ Q, அந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன் என்ன? ஃபோர்ஸ் டிவைடட் பை த சார்ஜ், ரைட்? ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை த சார்ஜ். ஆனா Q ஷுட் பி ஸ்மால். சிம்பிளா சொல்றேன், Qங்கிறது ஸ்மாலா இருக்கணும். இட் ஷுட் பி ஆஸ் ஸ்மால் ஆஸ் பாசிபிள். ஏன் அது ஸ்மாலா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்? அத பெருசா இருந்தா, Qவோட மேக்னிடியூட் பெருசா இருந்தா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரிஜினல் ஃபீல்டே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவான். இப்ப ரெண்டு சார்ஜ் இன்டராக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? ரெண்டு பேர்த்தோட ஃபீல்டு இன்டராக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரிஜினல் ஃபீல்டு எனக்கு ஒன்று இருக்கு, நான் டெஸ்டிங்க்கு கொண்டு வர ஃபீல்டு வந்து பயங்கரமா இருந்தது அப்படின்னா எனக்கு அது என்ன? ஒரிஜினல் ஃபீல்டே டிஸ்டர்ப் பண்ணி ஒரு ரிசல்டன்ட் புது எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிடும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏதோ ஒன்று குண்டான்ல சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அது டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், இல்லை ஒரு விரல்ல எடுத்து நக்கி பார்த்தா ஓகே ரைட்டு. நான் அதுல இருந்து இன்னொரு குண்டான் ஃபுல்லா எடுத்து அதை சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்னா ஒரிஜினல் குவான்டிட்டியே குறைஞ்சிரும்ல.
So this is the logic. Same idea அப்படிதான். நான் அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து எனக்கு எவ்வளவு குட்டியோண்டா இருக்கோ அவ்வளவு குட்டியோண்டா இருந்தா I'll get the proper magnitude. எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எனக்கு டிஸ்டர்ப் ஆகாம ப்ராப்பரா வரும். அதைத்தான் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை அந்த லிமிட் போட்டு சொல்லுவோம் நம்ம. ப்ராப்பர் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் Q tends to 0 F by Q vector அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த Q ஸ்மால்ங்கிறது தான் நம்ம இந்த ஃபார்மேட்ல சொல்லி விட்டுறோம். as small as possible. ரைட். இப்போ இதோட யூனிட் என்ன? நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. ஃபோர்ஸுக்கு நியூட்டன், சார்ஜுக்கு கூலும். அப்படி இல்லைன்னா அடுத்த சாப்டர்ல ஒரு யூனிட் பார்ப்போம், வோல்ட் பெர் மீட்டர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வோல்ட் பெர் மீட்டர். இப்போ அடுத்த செகண்ட் சாப்டர் பார்க்கும்போது வில் சி another யூனிட். ஓகே, அடுத்த டாபிக் என்ன போலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ ஃபீல்டு முடிஞ்சிருச்சா? இப்போ வாட் ஆர் ஃபீல்டு லைன்ஸ்? இங்கே தான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இமேஜினரி. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது தட் இஸ் a real physical thingy. That is very much real. அது real physical thingy. It exists in free space. But நமக்கு field line அப்படின்னும் போது that is highly imaginary. எனக்கு ரியல் வேர்ல்டுல ஃபீல்டு லைன் அப்படின்னு கேட்டா கோடுன்னு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஃபீல்டு ஒரு விஷயம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இமேஜினரி, ஹைப்போதெட்டிக்கல். இந்த பாயிண்ட பசங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ரைட். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் என்ன? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ஃபீல்டு லைனோட பிரைமரி டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துடலாம் பாருங்க. தே ஆர் இமேஜினரி அதோட வேலை என்ன? a point on the field line gives the direction of field at that point. Right? So electric field line oda primary idea என்னன்னா it's a curve. பட் அந்த கர்வ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அந்த கர்வ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்லயும் நான் டான்ஜென்ட் போட்டேன்னா அந்த டான்ஜென்ட் ரெப்ரசென்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். பாயிண்ட் ஆன் த ஃபீல்ட் லைன் டான்ஜென்ட் டு எனி, அதை மிஸ் பண்ணிட்டோம். டான்ஜென்ட் டு எனி பாயிண்ட் ஆன் த ஃபீல்ட் லைன் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு செஷன் 1 ரிசல்ட்டா? ஓகே, சூப்பர். யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ வாழ்த்துக்கள் பசங்களா, நல்லா பண்ணுங்க. பேசிக் ஃபீல்ட் லைன் ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டாச்சா? அடுத்தது மீதி இருக்கு. இதுதான் பிரைமரி இம்பார்ட்டன்ட் திங். மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் குட்டி குட்டி டப்பா பாயிண்ட்ஸ். என்ன? ஃபீல்டு லைன்ஸ் கிரௌடடா இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கர் ஃபீல்ட் அப்படின்னு அர்த்தம். கிரௌடட்னா நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு. ரைட். ஸோ இதுவே ஆப்போசிட், ஸ்கேட்டர்டா இருந்ததுன்னா வீக்கர் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து another important point, they do not intersect. அவங்க இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஏன்? ரெண்டு ஃபீல்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் தூக்கி வைக்கும் போது அவன் மேல ரெண்டு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டு பாதை, which is impossible in physics. ரெண்டு ஃபீல்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஆகாது. சரி சார், அப்படி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருந்தா என்ன ஆகும்? சரி, எனக்கு இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கு, இப்படி ஒரு ஃபீல்டு லைன் வருது, இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா நான் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜை பக்கத்துல கொண்டு வரும்போது அவங்களோட சார்ஜ் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வருது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ என்ன ஆக்சுவலா நடக்குதுங்கன்னா, இந்த ஃபீல்டு லைன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் கூட ஒருத்தன் பேசிக்கிட்டு டைரக்ஷன் இப்படி மாறிப்பாங்க. சரியா? நான் உன் மேல அடிக்கல, நீ என் மேல அடிக்கல. ஸோ நான் இப்படிக்கா போய்க்கிறேன், நான் இப்படிக்கா போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ இங்க ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது தெரியுமா? ஒரிஜினலா இருந்த இந்த வெக்டாருக்கும் இதுக்கும் இருக்கிற ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல மாறி போகுது. ரைட். ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு இந்த டைரக்ஷன்ல வந்துடும். ஸோ ரெண்டு இந்த ப்ளூ கலர் லைன் பாருங்க, ஒரிஜினலா இருக்க வேண்டிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் எனக்கு இந்த இடத்துல தே கெட் கம்பைன்ட் ஆயிட்டு, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a vector quantity இல்லையா? ரெண்டும் கம்பைன்ட் ஆயிட்டு they'll just pass through one single
resultant direction. So they do not intersect. And last point, நம்ம electric field lines positive charge they originate. நான் சிம்பிளா இந்த வார்த்தை போட்டுப்பேன். They originate. Positive charge ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு வெளியே போகுது. Negative charge ல they terminate. Right? Positive charge ல இருந்து வெளியே போகுது, negative charge ல வந்து முடியுது. Right? So they terminate in a negative charge. Right? Field முடிஞ்சிருச்சா? அடுத்து flux. Flux னா என்ன பாருங்க? Phi E is equal to E dot A. E vector dot A vector. இப்போ இதே நம்ம ப்ராப்பரா பார்த்தா EA cos theta. இது எப்போ for a uniform field. மேல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே எனக்கு ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு நான் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதே ஃபீல்டு எனக்கு நான் யூனிஃபார்மா இருந்ததுன்னா, if the field is non uniform, அப்போ flux is equal to integral E dot dA, or flux is equal to integral E dot dA E dA cos theta. அவ்வளவுதான். ஸோ எனக்கு ஒரு flux ஒரு ஃபீல்டு ரேண்டமா இப்படி போகுதுன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு இல்லையா? ஸோ இங்க நான் ஃப்ளக்ஸ் ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, எனக்கு ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுல இருக்கிற ஒரு குட்டி ரீஜன் டிஏ எடுத்துட்டு அந்த டிஏ வெக்டாருக்கும் இ வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் எடுத்துக்கணும். திஸ் இஸ் டிஏ போட்டு அதை இந்த டோட்டல் சர்ஃபேஸ்ல நான் இன்டகிரேட் பண்ணி முடிச்சேன்னா ஐ வில் கெட் ஃப்ளக்ஸ். ஓகே, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ number of field lines crossing a given area, அது இன்னொரு definition for electric flux, but mathematically we use this number of field lines crossing per unit area, அது இன்னொரு definition. இப்போ flux பார்க்கும்போதே நம்ம Gauss lawவும் சேர்த்து பார்த்துருவோம். Gauss law என்னடே வரும் பாருங்க, ஒரு சைடு ஒரு enclosed surfaceல இருக்கிற flux E dot dA, அதாவது flux ஒரு enclosed surfaceல இருக்கிற flux. இல்ல fluxங்கிறது நம்ம எந்த சர்ஃபேஸ்க்கு வேணா சொல்லலாம், ஒரு ஓபன் சர்ஃபேஸ், க்ளோஸ் சர்ஃபேஸ், எதுக்கு வேணா சொல்லலாம். பட் ஒரு enclosed சர்ஃபேஸ்க்கு Gauss lawல ஒரு enclosed சர்ஃபேஸ் மட்டும் தான் சொல்லணும், கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு சர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் சொல்லணும். which is equal to Q by epsilon naught, charge enclosed by epsilon naught. Right? ரொம்ப 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 important formula. Gauss lawோட concept, definition, formula is very important. So ஒரு closed surfaceக்குள்ளார எனக்கு net flux எவ்வளோ இருக்குதோ which is equal to charge enclosed by epsilon naught. இதை வச்சு எக்கச்சக்க ரிலேஷன்ஷிப் நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பேசிக்கா ஒரு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர் இருக்குன்னு வச்சுப்போமா, அதுல அவனை சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹவு டு வி டிரைவ் யூசிங் Gauss law. Gauss lawவை பிரைமரியா அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும், சிமெட்ரி. ரைட்? ஒரு சிமெட்ரி இருந்ததுன்னா Gauss law யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல Gauss law நம்ம ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒன் செகண்ட். ஸோ இங்க ஒரு இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னா எனக்கு அதுல சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்குதா. இப்போ அதுல இருந்து ஆறுங்கிற பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது பாருங்க, இங்க சர்ஃபேஸ் 1, சர்ஃபேஸ் 2, சர்ஃபேஸ் 3, 3 சர்ஃபேஸ் இருக்கு. மேலையும் கீழையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைட்ல இருக்குது, ஏரியா அப்வர்ட்ஸ் இருக்கு, டவுன்வர்ட்ஸ் இருக்கு, which means theta 90, cos 90 0. மேல கீழே ஃபீல்டு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். So E into 2 pi R into L, ஒரு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரைட்டா, ஈக்குவல் டு உள்ளுக்குள்ளற இவனோட சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு வச்சுப்போம், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா, ரைட்? So will be lambda into L by epsilon naught. So cancel ஆச்சுன்னா E is equal to lambda by 2 pi epsilon naught R. Lambda by 2 pi epsilon naught R. இது one way of expressing it. டைபோல் இந்த வரல இந்த இதை முடிச்சுட்டு அப்படியே டைபோல் போட்டுடலாம். இதை இன்டூ 2 by 2 போட்டோம்னா 2 போட்டு 1 by 4 pi epsilon naught என்ன எழுதலாம் பாருங்க, 2k lambda by r, 2k lambda by r. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதுவும் ஒரே ஃபார்முலா தான், lambda by 2 pi epsilon naught r. ஸோ இதுவும் ஒன்று தான்.
ஸோ ரெண்டு விதமாகவும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். 2k lambda by r, lambda by 2 pi epsilon naught r. ஓகே, சரி, நம்ம காஸ்ல பிறகு கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் டூ டைபோல். ஸோ டைபோலோட டெரிவேஷன் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நம்ம ஃபைனல் ஃபார்முலாஸ் மட்டும் ப்ராப்பராக பார்த்துக்கலாம். பாருங்க, இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூ, செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2a அப்படின்னு எடுத்துப்போமா. This is called an electric dipole. Electric dipole. இப்போ டைபோல், டைல இருந்தே தெரியும் நமக்கு ரெண்டு போல், போலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த டைபோல ஒரு ஸ்ட்ராங்கான டைபோலா இல்ல ஒரு வீக்கான டைபோலான்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்றது? ரெண்டு. அதுல இருக்கிற சார்ஜஸ் ஸ்ட்ராங்கான சார்ஜஸா இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு ஸ்ட்ராங்கான டைபோலா இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, இந்த டைபோலுங்கிறது ஆப்போசிட் சார்ஜ் வச்சிருக்கிறதுனால அதுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? அப்ப நான் அதை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை எதிர்த்து சண்டை போட்டு பிரிச்சு வச்சிருக்கேன். அப்ப நான் எந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்டா? ரொம்ப பக்கத்துல போனா ஒன்னோட ஒன்று ஒட்டி நியூட்ரலைஸ் ஆயிடும். நான் எந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அப்போ அதை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற குவான்டிட்டி இஸ் டைபோல் மொமெண்ட். ஸோ டைபோல் மொமெண்ட் அதோட ஃபார்முலா என்ன? ஒன் ஆஃப் த சார்ஜ், அதாவது டைபோல் மொமெண்ட்டுக்கு Q into total distance between them 2a, right? So இதை சிம்பிளா சொல்ல போனா 2qa அப்படின்னு சொல்லுவோம். பசங்களா, இங்கே நான் ஒன்ஸ் மோர் நான் ஒரு சின்ன வார்னிங். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல மைனஸ் கியூ இது பிளஸ் கியூ ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வெறும் a அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ரெண்டுத்துக்கும் நடுவுல வெறும் a அப்படின்னு இருக்குன்னா then dipole is equal to டைபோல நீங்க Q into A அப்படின்னு தான் எடுக்கணும். ஃபார்முலா கான்செப்சுவலா என்ன? the distance between the two charges. இங்க 2a ஏன் எடுக்கிறோம்னா கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால. எல்லாத்துக்குமே 2a எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸே a அப்படின்னா then you have to go for a. 2a ன்னு கொடுத்திருந்தா 2a, அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், a into q. ரைட், அவ்வளவுதான், டன். இதுக்கு நம்ம லெட்ஸ் சே d அப்படின்னு போட்டுக்கலாம். a போட்டா கன்ஃபியூஸ் ஆகுதா? லெட்ஸ் கோ ஃபார் d. q into d. இப்போ இதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? மைனஸ் டு பிளஸ் கியூ. ஸோ டைபோலோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ரைட், ஸோ P is a vector quantity, dipole moment is a vector quantity directed from negative to positive, and இதோட SI unit is Coulomb meter. So this is direction. இதோட SI unit is Coulomb meter. இப்போ இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு along the axial line, along the equatorial line. Most of the times உங்களுக்கு அந்த ஷார்ட் டைபோலுக்கு ஒரு yes Miss Nancy, good morning. Axial equatorial இந்த வர most of the times உங்களுக்கு ஷார்ட் டைபோலை பத்தின ஃபார்முலா தான் நிறைய வரும். ஓகே, இப்போ அந்த ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன். இப்போ let's say this is a dipole. இங்க எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குப்பா. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்சஸ் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது a அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இவனும் a அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கான். இப்போ சென்டர்ல இருந்து r அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்றேன். r அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரைட், இந்த இடத்துல r அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட், சரி, நாட் பாயிண்ட் p அட் அ டிஸ்டன்ஸ் r. சரியா? இப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? இஃப் இட் இஸ் a ஷார்ட் டைபோல், நமக்கு இது ஒரு ஷார்ட்டான டைபோலா இருந்ததுன்னா, இல்ல ஒரு லாங் டைபோலுக்கு 2kpr by r square plus a square the whole power 3/2 ன்னு வருமா? இப்போ ஷார்ட் டைபோலுக்கு a 0 ஆயிட்டு ஸ்கொயர் 2kp by r cube. One second. 2kp by r square plus a square the whole power 3/2. Right? Along the axial line 2kp by r square. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். 2 axial line தானே? One second. Two p by 2kp by r square plus a square whole power 3/2.
இல்ல. 1 second. நம்ம derive பண்ணியே போட்டுறலாம். சரி, ஓகே. ஸோ பாசிட்டிவ் சார்ஜோடது அந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? KQ by R square minus A squareன்னு இருக்கும். minus K into Q by R square plus by R plus A the whole square by R minus A the whole square. Correct? Electric field is equal to KQ by R minus A the whole square minus KQ by R plus A the whole square. Positive charge நால இங்க இருக்கிறது R minus A the whole square. Negative charge நால இருக்கிறது R plus A the whole square. Correct? Okay. R minus A the whole square. இப்போ இதை சால்வ் பண்ணணும். KQ நான் காமனா எடுத்தா R square plus A square plus 2AR minus R square minus A square minus of plus 2AR divided by R square A plus B into A minus B. A square minus B square the whole square. Yes, done. So axial point என்ன Q into 4AR இருக்கா? So அதில் 4ARல இருந்து நான் 2A Q மட்டும் Pன்னு போட்டேன்னா K into 2PR by R square minus A square the whole square. இந்த இருக்குது. This is electric field along the axis. So 2kPR by R square minus A square the whole square. Electric field along the axis. இதுவே for a short dipole. Short dipoleக்கு 2kP by R cube அப்படின்னு வரும். இந்த ஏங்கிறது நம்ம 0 அப்படின்னு போட்டுடலாம். Relatively for a short dipole, dipole charges நடுவில் இருக்கிற distance 0 அப்படின்னு 0ன்னு போடக்கூடாது. Like the ratio will be really small. அதை eliminate பண்ணியாச்சு. அப்போ R power 4 இருக்கும், மேலே R இருக்கும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2kP by R cube. This is for an axial line. இந்த டெரிவேஷனே அவ்வளோதான், 2 ஸ்டெப் டெரிவேஷன். இல்லை இது இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு மேபி 3 மார்க்கில் இல்லை 4 மார்க்கில் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கோ த்ரூ திஸ் டெரிவேஷன். இப்போ இது ஆக்சியல் லைன் போட்டாச்சா, அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் லைனில் இங்கேயும் நமக்கு பெருசாக வரும் ப்ளஸ் Q. சேம் சுச்சுவேஷன் ஈக்குவட்டோரியல் லைனில். நெகட்டிவ் சார்ஜால இந்த டைரக்ஷன்ல இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜால இப்படி இருக்கும். ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் நம்ம இப்படி கண்டுபிடிப்போம். And this is A and this is A and this is R, right? So E along the equatorial line is KP by R square plus A square the whole power. திருப்பி அதே கன்ஃபியூஷன். 1 second பசங்களா. கரெக்டு தானே? R square plus A square the whole power 3/2. Yeah, கரெக்ட். அண்ட் இங்கே minus I cap நமக்கு towards the left hand side இருக்கும். And for a short dipole, E equatorial is equal to ஏங்கிறது கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சுன்னா KP by R cube. அவ்வளோதான்ல. லாங் டைபோலுக்கு இந்த ஃபார்முலா, ஷார்ட் டைபோலுக்கு KP by R cube. டன். ஸோ முடிஞ்சிருச்சா டைபோலு? அடுத்தது டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு டைபோல்னால வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்தோம். டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஒரு டைபோலை தூக்கி ஒரு ஃபீல்டு இப்படி இருக்கா, அந்த ஃபீல்டில் நான் டைபோலை இப்படி வச்சு விட்டுறேன். இவனோட டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் லெட்ஸ் சே தீட்டா. ஸோ இப்போ இதில் இருக்கிற டார்க் எவ்வளோ பாருங்க, PE sin தீட்டா. இதை வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதணும்னா P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஷார்ட் ஃபார்மில் எப்போ சொல்லிடுறேன்ல, இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி minus PE cos theta. Right? So potential energy will be minus PE cos theta. Right. Dipole முடிஞ்சிருச்சா? அடுத்தது continuous charge distribution. ஒரு hollow sphere, solid sphere பார்த்துருமா? 1 sec.
So continuous charge distribution. So continuous charge distribution enna nama and linear wire, linearly charged wire ku Gauss law use panni potomla. No, that is first basic linear charge distribution. இப்போ அடுத்தது நமக்கு surface charge distribution இருக்கு. அதுல hollow sphere, solid sphere ரெண்டு பார்ப்போம். இப்போ surface charge distribution எடுத்துப்போமே. So இங்க we'll go for surface charge density sigma. Sigma is equal to charge per unit surface area. இல்ல dq by dA. நான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். dq by dA. இப்போ இதுல நான் ஒரு Gaussian surface இப்படி assume பண்ணி so solve பண்ணும்போது நமக்கு final answer என்ன வரும்? Sigma is equal to electric field E is equal to sigma by 2 epsilon naught அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ ஒரு infinitely long and wide, அதாவது ஒரு எனக்கு ஒரு plane charge distribution இருக்கு, அது infinitely long and wide. ஸோ அதோட electric field sigma by 2 epsilon naught. அதே மாதிரி let's consider a hollow sphere. ஒரு hollow sphere அப்ப எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் சார்ஜ் இருக்கு, உள்ளுக்குள்ளற சார்ஜ் இல்ல, ரைட்? இப்போ E எக்ஸ்டீரியர், ஸோ R1 எக்ஸ்டீரியர்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், R இன்டீரியர் பாயிண்ட், சாரி சர்ஃபேஸ் பாயிண்ட், இது R2 அவுட். E at R1 is equal to 1 by 4 pi epsilon naught Q by R1 square. அதாவது இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற மொத்த சார்ஜ் Q, அந்த Q by R1 square. இதுவே சர்ஃபேஸ்ல 1 by 4 pi epsilon naught Q by R square. எப்பவுமே ஒரு ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இருந்ததுன்னா அதுல இருக்கிற மொத்த சார்ஜுமே நமக்கு சர்ஃபேஸ்ல கான்சென்ட்ரேட்டா இருக்கிற மாதிரியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி E இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு நமக்கு 0, உள்ளுக்குள்ள சார்ஜே எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி 0. இப்போ நெக்ஸ்ட் இதுவே எனக்கு ஒரு சாலிட் ஸ்பியரா இருந்ததுன்னா, let's assume solid sphere uniformly charge distribute ஆயிருக்கு. இதுல R1, இது சர்ஃபேஸ்ல R, உள்ளுக்குள்ளற R2 எடுத்துப்போம். ஸோ அவுட் சைட்ல சேம் 1 by 4 pi epsilon naught Q by R1 square. E2 is equal to சர்ஃபேஸ்ல 1 by 4 pi epsilon naught E at R, சர்ஃபேஸ்ல Q by R square. அதுவே இன்டீரியர்ல பார்த்தோம்னா 1 by 4 pi epsilon naught Q by R square into R by R அப்படின்னு வந்து நிற்கும், into R by R. உள்ளுக்குள்ளற எனக்கு என்ன ரேடியஸ் நான் எடுத்திருக்கிறேனோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ Q by R square into R by R. செகண்ட். ஸோ இப்போ அதை நம்ம கிராஃபிக்கலா டெபிக்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். கிராஃப் for a hollow sphere, right? So hollow sphere க்கு உள்ளுக்குள்ளற 0, சடனா நமக்கு சர்ஃபேஸ்ல இருந்து ஜெனரேட் ஆகும். This is for a hollow sphere. Solid sphere க்கு linearly increasing, அதுக்கப்புறம் நமக்கு decrease ஆகும். This is electric field with respect to R, field with respect to R, right? So continuous charge distribution, standard bodies. Right. So I think electrostatics la irukkiradhu ellame over. Now aduthu we'll go to electric potential. Okay, nice. Electric potential. So electric potential ஒரு basic point charge ஓட electric potential என்ன வரும் பாருங்க. ஒரு point charge வச்சிருக்கோம் நம்ம at a distance r, இதோட சார்ஜ் q ன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல this is just a random point p, so potential என்ன வரும்? kq by r, அவ்வளவுதான். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நான் வேற ஒரு பாயிண்ட் சார்ஜ், குட்டியோண்டு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன், அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எனக்கு என்ன வரும்? kq by r, அவ்வளவுதான். ஸோ பொட்டன்ஷியலுக்கு kq by r, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு kq by r. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கான்செப்ட் என்ன பாருங்க. பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் என்ன? டெஃபினிஷன் சொல்லுவோமா? ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். நான் இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு சார்ஜை நகர்த்தி 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 கொண்டு வந்து ஒரு ஃபைனைட் பாயிண்ட்ல வைக்கணும். அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இன்ஃபினிட்டியில இருந்து
ஒரு சார்ஜை நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு வேலை பார்க்கணும் இல்லையா? அந்த ஒர்க் divided by the charge, that is potential. So potential oda basic formula na work done from bringing a charge from infinity to a certain point P is divided by the charge. இதுதான் potential oda conceptual definition. Infinity ல இருந்து இந்த Qன்ற சார்ஜை infinity ல இருந்து நான் இந்த பாயிண்ட் கொண்டு வந்து வைக்கிறேன். அப்போ அதுக்கான ரேஷியோ நான் ஒரு வேலை பார்க்கணும். அந்த வேலை divided by இந்த சார்ஜ், அது ரெண்டுத்துக்கான ரேஷியோ போட்டோம்னா that is potential. ரைட்? இப்போ இதுவே ரிவர்ஸ்ல நம்ம மாத்தி எழுதலாம்னா Q into Vp, இந்த Q Vp மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒர்க் டன் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு P வருதா? இதுதான் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்? ஸோ இதுதான் எனக்கு அந்த ஃபீல்டுல சார்ஜை தூக்கி வைக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி. It's a basic potential. Sorry for the noise disturbance பசங்களா. அடுத்தது டைபோல் minus Q plus Q, right? So அந்த டைபோலோட ஆக்சியல் லைன்ல R அப்படின்ற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. This is A and A. அந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் வேணும். It is 1 by 4 pi epsilon naught P by R square. அவ்வளவுதான்ல. This is electric dipole oda potential on the axial point P by R square. Suppose எனக்கு equatorial point கேட்டாங்கன்னா this is for a axial point. Suppose எனக்கு equatorial point கேட்டாங்கன்னா Vp is equal to 0 for equatorial. ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவட்டோரியல்ல ரெண்டுமே ஈக்வி டிஸ்டன்ஸ்ல இருக்கா? நமக்கு ஃபீல்டுங்கிறது ஸ்கேலாரா இருந்தது. எஸ், அதுக்கு நம்ம ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். பட் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஃபீல்டுங்கிறது வெக்டார். அதனால டைரக்ஷன் போட்டு ரிசால்வ் பண்ணி எல்லாம் பண்ணணும். பட் பொட்டன்ஷியல் இஸ் அ ஸ்கேலார். ஸோ ஸ்கேலாருக்கு நம்ம டைரக்ஷன்ஸ் கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஒன்லி மேக்னிடியூட். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் இஸ் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போத் த சார்ஜஸ். அதனால ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல நமக்கு 0 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இப்போ பொட்டன்ஷியலோட SI யூனிட் என்ன? SI unit for potential will be simple volts, or இந்த formula படி போனீங்கன்னா joules per coulomb is equal to 1 volt. So 1 joule per coulomb is equal to 1 volt. So SI unit ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ system of charges அது நீங்க போட்டுறலாம். done. Equipotential surface. So equipotential surface அப்படின்னா என்ன? Equipotential surface. So இப்போ நம்ம சார்ஜை நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். that work divided by the charge, அதுதான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னோம். பட் இது ட்ரூவான்னு கேட்டா நாட் ஆல்வேஸ். ஒரு சில இடத்துல நான் சார்ஜை நகர்த்துறதுக்கு எந்த வித ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்? ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்லைன்னு வச்சுப்போம். 2 points are at same potential. ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒரே பொட்டன்ஷியல்ல இருக்கும்போது நான் சார்ஜை நகர்த்துறதுக்கு எனக்கு எந்த வித ஒர்க்குமே தேவையே கிடையாது. ஸோ அந்த சர்ஃபேஸை தான் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? த சர்ஃபேஸ் ஆன் விச் நான் சார்ஜை நகர்த்தும் போது எந்த வித ஒர்க்குமே எனக்கு தேவைப்படாது. தட் இஸ் ஈக்வல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட லாஜிக் என்னன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? ஸோ ஒர்க் டன் 0 அப்படின்னா எனக்கு VA is equal to VB. Work done in moving a charge from A to B 0 அப்படின்னா VA is equal to VB, equipotential surface. இப்போ ஒரு பாசிட்டிவ் ஐசோலேட்டட் சார்ஜுக்கு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா? This will be electric field. இப்போ இந்த ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரான மீன்ஸ் இந்த ஒரு லைனுக்கும் பெர்பெண்டிகுலரா இதை தான் நம்ம ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸா இருக்கும். அதுவே ஒரு சிலிண்ட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துப்போம். எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடு. இப்போ இதுல ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல். இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஏன்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும்? ரேடியலா இருக்கும்.
electric field lines will be radial. இப்போ அதுவே நமக்கு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுப்போம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல planes perpendicular to it, இதுக்கு perpendicular planes will be equipotential surfaces. So equipotential surface எப்பவுமே electric field lineக்கு perpendicular தான் இருக்கும். So always இந்த equipotential surface இருக்கு இல்லையா, equipotential surface will always be perpendicular to electric field. Right? அப்படி இருந்தாதான் எனக்கு work done 0, நான் சார்ஜை நகர்த்தி கொண்டு போக முடியும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த லாஜிக்கை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் ஒரு ஃபார்முலா என்ன? E is equal to minus dV by dr அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இல்லையா? E is equal to minus integral, sorry, V is equal to minus integral E dot dr. Right? So electric potential is equal to minus integral E dot dr. இதுதான் ரெண்டு ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட், சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸுக்கான பொட்டன்ஷியல், சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு 1 2 3 4 Q1 Q2 Q3 Q4 4 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது R12 R23 R34 R41 4 சார்ஜஸ் அதோட பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது நாலுத்துக்கும் இந்த சிஸ்டமுக்கு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். How do we do it? இருக்கிற சார்ஜஸ் எல்லாத்தையும் பேரா எடுத்துக்கணும் இந்த சிஸ்டம்ல. ஸோ U is equal to K Q1 Q2 by R12 plus K Q2 Q3 by R23 plus K Q3 Q4 by R34 plus K Q4 Q1 by R41. இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா நோ. இங்க இருக்கிற எல்லா இன்டராக்ஷன்ஸையும் கணக்குல எடுத்துக்கணும். நம்ம நாலுத்தையும் பேரா எடுத்து வச்சிருக்கோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அது இல்லாம டயகனல் இன்டராக்ஷன் அதையும் கணக்குல எடுக்கணுமா? அப்போ இந்த ஒரு இன்டராக்ஷன் இந்த ஒரு இன்டராக்ஷன் அதையும் எடுக்கணும். ஸோ அப்போ Q1 Q3 by R13. ஸோ பிளஸ் Q1 Q3 by R13 plus K Q2 Q4 by R24. ஸோ இது எல்லாத்தையும் நாலுத்தையும் ஆறுத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் கண்டுபிடிக்க சொன்னா இருக்கிற எல்லா சார்ஜ்லையும் பேரா எடுத்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கிற சார்ஜஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா எடுத்துட்டீங்க இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன? இந்த ஈக்குவேஷன்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, அந்த டேர்ம்ஸுக்கான ஃபார்முலா n into n minus 1 by 2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க 4 டேர்ம்ஸ் 4 சார்ஜஸ் இருக்கா? 4 சார்ஜஸ்னா 4 into 4 minus 1 3 by 2. ஸோ 6 டேர்ம்ஸ். கரெக்டா வருதா? என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் in the equation. இங்க 6 டேர்ம்ஸ் அதுதான் n. ஸ்மால் n அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, the number of turns, this is number of charges. Right, இந்த டாபிக் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டைபோல் பார்த்தாச்சு. அடுத்தது வில் கோ டு கெப்பாசிட்டர்ஸ் போமா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் கெப்பாசிட்டர். பட் give me 1 minute. I'll be back in 1 minute. ஒரே ஒரு நிமிஷம்.
K. Right, so potential energy combination பார்த்தாச்சு. Next, we'll go to the next important topic, capacitors. So basic ஒரு parallel plate capacitor. So ஒரு positive charge plate ஒரு negatively charged plate. இது வந்து நம்ம plus Q அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்கிட்ட இருக்கிறது minus Q. இவனோட cross sectional area A. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற distance D. Right, so இப்போ இவனோட capacitance formula என்ன? Epsilon naught A by D for a parallel plate capacitor. இப்போ this is for air filled, right? ஒரு air filled. Suppose நான் ஒரு capacitorல medium fill பண்ணிருக்கேன்னா C is equal to epsilon A by D for medium. இப்போ இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? இது வந்து air filled capacitor epsilon naught A by D, அது medium கானது epsilon A by D. As usual, epsilon க்கு பதில் நம்ம என்ன எழுதலாம் பாருங்க? Epsilon is equal to epsilon naught epsilon R. Substitute பண்ணா epsilon naught epsilon R A by D, which is epsilon R into C. இது வந்து C in a medium C. Or இதுக்கு பேரு தான் நம்ம K சொன்னோமா. So capacitance in a medium is equal to K into capacitance of air. ஒரு air filled capacitor விட அதுக்குள்ள ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவுல நம்ம ஒரு மீடியம் போடுறோம் of dielectric constant K. Then the capacitance will increase by that factor. So C medium is equal to K into C. K என்றது either relative permittivity இல்ல dielectric constant. நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ what is the concept of capacitance? C is equal to Q by V, charge acquired per unit potential difference. இதுதான் கான்செப்சுவலா capacitance அப்படின்ற ஒரு physical quantityயோட மீனிங். நான் ஒரு மெட்டீரியலுக்கு சார்ஜ் கொடுக்குறேன், அதனால அவனோட பொட்டன்ஷியல் அதிகமாகணும். நான் சார்ஜ் கொடுத்தா அவனோட பொட்டன்ஷியல் அதிகமாகணும். ஸோ எவ்வளோ சார்ஜுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் அதிகமாகுது. ஸோ அந்த ரேஷியோ தான் C. Q is proportional to V. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம், CV. ஸோ capacitance is charge per unit potential difference. SI யூனிட் என்ன? SI unit of capacitance is farad. SI unit is farad. பட் நம்ம ரியல் வேர்ல்டுல மைக்ரோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட் அதெல்லாம் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். யூனிட்னு பார்த்தா ஃபேரட் தான், பட் நம்ம யூஸ் பண்றது மோஸ்டா மைக்ரோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட் அந்த மாதிரி ஸ்டஃப். ஓகே, இப்போ கெபாசிட்டர் சீரீஸ் அண்ட் பேரலல். நமக்கு சீரீஸ்ல கெபாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெசிஸ்டர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல, அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட். திஸ் இஸ் C1 C2 C3. அப்போ சீரீஸ் கெபாசிட்டருக்கு 1 by C series is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. Capacitors in series. இப்போ அதுவே capacitors in parallel. C1 C2 C3. Capacitors in parallel. C parallel is equal to C1 plus C2 plus C3. Right. இது capacitors and parallel. Resistance க்கு exact opposite. Resistanceல எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். Capacitorல just inverse. Sorry. Resistanceல நம்ம என்ன பார்த்தோமோ அதோட inverse. That's it. Series and parallel. Energy stored in a capacitor. Energy stored in a capacitor. E U is equal to 1 by 2 CV square. இது ஃபண்டமெண்டல். ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து you can write it in all different formats. இப்போ C க்கு என்ன போடலாம்? Q by V. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணா U is equal to 1 by 2 Q by V into V square அப்படின்னு வருமா? கேன்சல் பண்ணோம்னா you will have half into Q into V அப்படின்னு வரும். Q into V. அதுவே இந்த இடத்துல V க்கு பதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். V is equal to Q by C சப்ஸ்டிடியூட் பண்ணா U is equal to 1 by 2 C into
q square by c square. So cancel போட்டோம்னா q square by 2c. q square by 2c. So energy. Three different format. Half cv square, q square by 2c. Energy stored in a capacitor. Idu joules. Done. 1 second. Full test in school. Okay. So I think this is enough. அடுத்து current electricity போயிடலாமா? How many hours? Maybe 9 o'clock முடிஞ்சிரும்ல. 3 hours max. அவ்வளவுதான். So I think we'll be done by 9 o'clock. இல்லை நான் திருப்பி சொல்றேன், மொத்த கான்செப்ட்ஸ் மொத்தத்தையும் ரிவைஸ் பண்றது கஷ்டம். பட் எதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ரைட்? மேபி ஒரு சில சோட்டா டாபிக்ஸ் அங்க இங்க மிஸ் ஆகலாம். பட் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது. அதை நீங்க படிச்சு முடிச்சிடலாம். சில். திஸ் செஷன் இஸ் லைக் பார்ட் 1 மாதிரின்னு வச்சுப்போம். நம்மளால எவ்வளவு பார்க்க முடியுதோ பார்த்து முடிச்சிடலாம். சரி. Current electricity. So current oda basic definition dq by dt. அவ்வளவுதான்ல. இதை நம்ம பெருசா மாத்தி எழுதுறதா இருந்தா நம்ம dq by dt க்கு பதிலா வெறும் q, charge flowing in a given amount of time. நீங்க அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். dq by dt or general formula கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த சாப்டர்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ஓம்ஸ் லா. ரைட்? இதோட யூனிட் மறந்தாச்சு. கூலும் பர் செகண்ட், அப்படி இல்லைன்னா ஆம்பியர்ஸ். இல்லை, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. நமக்கு சார்ஜ்ங்கிறது ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், அது தனியா இருந்துட்டு போகுது. ஆனா நம்ம சார்ஜை வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு கன்சிடர் பண்ணல, எலக்ட்ரிக் கரண்ட் தான். ஏழு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல். ரைட்? ஸோ அதுல இருந்து தான் நம்ம சார்ஜை டிரைவ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆம்பியர் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. கூலும் பர் செகண்ட். ஸோ ஆம்பியர் இஸ் கூலும் பர் செகண்ட். ஓம்ஸ் லா என்னடே? In a given conductor, voltage is directly proportional to current. So V is equal to R into I. Right? So R ingiradhu, we call that as resistance. அதோட SI unit is ohm. So இப்ப R அப்படின்னா என்ன? R ingiradhu resistance எனக்கு புரியுது. ஒரு மெட்டீரியலுக்கு R is equal to rho L by A. Right? So rho அப்படிங்கிறது specific resistance. ஆர் இதுக்கு இன்னொரு பேரு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரெசிஸ்டிவிட்டி. ரைட்? ஸோ ஆர் இஸ் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. அவனோட யூனிட் இஸ், ஆரோட எஸ்ஐ யூனிட் இஸ் ஓம் மீட்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம்ஸ் ஆர் ஓம் மீட்டர். ஸோ இங்கே வெறும் ஓம் மட்டும்தான். ஸோ ஓம் மீட்டர் ஆர் ஓம், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. அடுத்து drift velocity. Drift velocity. Drift velocity. Right, drift velocity க்கு நம்ம equations of motion யூஸ் பண்ணி derive பண்ணுவோம். இப்போ அந்த derivation டைம் இல்லாததுனால ஃபைனல் Vd is equal to EE by m into tau. அதாவது velocity is equal to acceleration into time போடுவோமா? Acceleration is velocity by time. Velocity is acceleration into time. So acceleration என்ன பாருங்க? Force by mass. Force என்ன? E into E. Q into E. Force divided by mass into time. இதுதான் drift velocity ஓட basic formula. இதை வச்சு எலக்ட்ரிக் கரண்ட் நான் எப்படி எழுதலாம்? NAE into VD. இது எலக்ட்ரிக் கரண்டோட ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. A is equal to NAE into VD. அதுல இதுக்கப்புறம் நம்ம J கரண்ட் டென்சிட்டி சொல்லுவோம். J is equal to sigma E. இப்போ சிக்மா என்னது? NE square tau by m அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் கண்டக்டிவிட்டி.
இப்போ இவனை தலைகீழ பெரட்டி போட்டோம்னா rho is equal to m by n e square tau. இது ரெசிஸ்டிவிட்டி. இங்க இருந்து தான் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற லாஜிக் வந்தது. ஸோ கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. k n e square tau by m, ரெசிஸ்டிவிட்டி போட்டாச்சு, கண்டக்டிவிட்டி போட்டாச்சு. அடுத்தது மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டி இல்லை வேணும்னா ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் பேஜ் பசங்களா. ஒரு 1 minute டைம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டேக் அ மினிட், பார்த்து வச்சுக்கோங்க. மொத்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் நமக்கு. குட்டி 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 நிறைய ஃபார்முலா. ஓகே, என்ன அடுத்தது மொபிலிட்டி. மொபிலிட்டியோட ஃபார்முலா என்ன பாருங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு கிவன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த சார்ஜஸால எவ்வளோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை கெயின் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா தான் அவங்க வெலாசிட்டி கெயின் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு கிவன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வெலாசிட்டி அவங்களால கெயின் பண்ண முடியுது, தட் இஸ் மொபிலிட்டி. இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன பார்த்தோம் பாருங்க, E by m into tau into 1 by e. Cancel ஆயிடுச்சுன்னா mu is equal to e tau by m. Right? This is mobility. It's equal to e tau by m. ஞாபகம் வச்சுக்கோங்களே, another important thing, e tau by m. இதுல tau அப்படிங்கிறது நமக்கு அந்த collision time, ரெண்டு collisions-க்கு நடுவுல எலக்ட்ரான்ஸுக்கு தேவைப்படுற மினிமம் டைம். இப்போ அடுத்தது டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். Resistivity as well as resistance ரெண்டுமே depends on temperature, right? Rho is equal to rho naught into 1 plus alpha del T. இங்க ஆல்பாங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு வரும் நமக்கு. அதுக்கு பேரு எக்ஸாக்டா என்னது, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி whatever. ஸோ ஆல்பாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் resistivity. இவனோட SI யூனிட் per degree Celsius. So alpha ஓட SI யூனிட் is per degree Celsius. சரியா, டன். ஓகே, அடுத்தது work done, energy. Right. So power is equal to V into I. இதுல நம்ம ஓம்ஸ் லா எப்படி வேணாலும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். பண்ணா பவர் is equal to I. இந்த Vக்கு பதில் IR போட்டா I ஸ்கொயர் R அப்படின்னு வந்துடும். அடுத்து Iக்கு பதில் V by R போட்டா பவர் is equal to V ஸ்கொயர் by R. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை எங்கெங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, I ஸ்கொயர் R ஒரு சீரீஸ் சர்க்கியூட்ல எனக்கு கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்குமா, you can use this formula. இதை நம்ம ஒரு சீரீஸ் சர்க்கியூட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது இங்க ஒரு parallel சர்க்கியூட்ல வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால you can use this சீரீஸ் சர்க்கியூட்ல அண்ட் வோல்டேஜ் சர்க்கியூட்ல. இப்போ நெக்ஸ்ட் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். Joule's law of heating. H is equal to I square R into T. Right? ஒரு given resistor இல்ல ஏதோ ஒரு electrical device, அது I என்ற கரண்ட் பாஸ் பண்றேன் for an amount of time T. இப்போ அதனால எனக்கு அங்க ஜெனரேட் ஆகிற ஹீட் என்ன, H is equal to I square R into T. Directly proportional to square of electric current. Directly proportional to resistance and directly proportional to time. Right? So இதை இன்டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா I square Rங்கிறது என்ன, பவர். ஸோ பவர் into time, அதுவும் நமக்கு எனர்ஜி டிசிபேட்டடா வரும். I1 plus எங்கட 1 plus. ஓகே, அடுத்தது செல்ஸ் போயிடலாமா. செல்ஸ்னா என்ன அர்த்தம், நமக்கு ஒரு ரெண்டு செட் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், உள்ளுக்குள்ள எலக்ட்ரோலைட், சோ அண்ட் சோ அதெல்லாமே இருக்கணும். இப்ப செல்லுன்னு வரும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அதுக்குள்ள என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் செல்லுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ரியல் செல் அப்படின்னா தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்.
சரி, இப்போ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கான்சிக்வன்ஸ் என்ன? எனக்கு ஒரு செல்லை தூக்கி நான் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றேன். லெட்ஸ் சே எனக்கு ஒரு செல், அது கூட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இதை தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றேன். ஒரிஜினலா எனக்கு தேவைப்படுறது என்ன? இந்த பேட்டரி, திஸ் இஸ் ஒரு பேட்டரி அப்படின்னு வச்சுப்போமா. செல்லுல இருந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். இவனோட டோட்டல் இஎம்எஃப் கொடுத்துருவாங்க நமக்கு. சரி, இஎம்எஃப் அப்படின்னா என்ன சொல்றேன்? I'll explain இஎம்எஃப். சரி, இஎம்எஃப் அப்படின்னா சிம்பிள். what பொட்டன்ஷியலுக்கு நம்ம என்ன டெஃபினிஷன் சொன்னோம்? work done in bringing a charge from infinity to a certain point. இன்ஃபினிட்டில இருந்து ஒரு certain பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும், divided by the charge, that is potential. இதே ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல நான் ஒரு சார்ஜை நகர்த்தி கொண்டு போறேன். so what is the work done divided by the charge? அதுதான் potential difference between the two points. between two points நான் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் ஒரு சார்ஜை நகர்த்தி கொண்டு போறேன்னா அதுக்கான work done divided by the charge, அதுதான் potential difference between those two points. இப்போ EMF அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, it is not a force. EMF ஓட யூனிட் நியூட்டன் கிடையாது. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் a force. EMF இதுல இருந்தே क्वेश्चंस வரும்ல. எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், ரைட்? இது மேக்னெட்டிக்னு போட்டீங்கன்னா தப்பு, இது ஃபோர்ஸ்ங்கிறதுனால அது ஃபோர்ஸும் கிடையாது. ரெண்டு விஷயம். இட்ஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ரைட்? இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தனியா இருக்கு, பட் இங்க நம்ம பேசுறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் திங், இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். அந்த பேர் தப்பா வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். இஎம்எஃப்னா என்ன அர்த்தம்? ஒர்க் டன் டு மூவ் அ சார்ஜ் in full cycle throughout the circuit divided by the charge. Right? So work done in moving a charge throughout the cycle. அந்த சர்க்கியூட்ல ஒரு full cycle போட்டு கொண்டு வரதுக்கு, பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து ஒரு சார்ஜ் சர்க்கியூட்ல ஃபுல் சுத்தி நான் நெகட்டிவ் சார்ஜுக்கு கொண்டு வரணும், ரைட்? ஸோ அதுக்கு எவ்வளவு ஒர்க் டிவைடட் பை த சார்ஜ். ஸோ அதுக்கு தேவைப்படுற ஒர்க் டிவைடட் பை த சார்ஜ், அதுதான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதோட எஸ்ஐ யூனிட் இஸ் வோல்ட், நியூட்டன் கிடையாது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் இஎம்எஃப் இஸ் வோல்ட். இப்போ நான் ஒரு செல்லுக்கு ஒரு இஎம்எஃப் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணி தான் வரும். ஒரு செல்லுன்னா அதுல ஒரு இஎம்எஃப் டெசிக்னேட்டடோட வரும் நமக்கு. அதுக்கு நான் சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணும்போது அப்ளை ஆகணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இப்போ இந்த செல்லுக்கு வந்து ஒரு இஎம்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இஎம்எஃப் தான் அப்படியே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர்ல வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். பட் எனக்கு இந்த இடத்துல இந்த மொத்த இஎம்எஃப்பும் வராது. அதுக்கு பதில் வி அப்படிங்கிற பொட்டன்ஷியல் தான் எனக்கு டிராப் ஆகும். இந்த ரெசிஸ்டர், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர்ல எனக்கு டிராப் ஆகிற பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தா வியா இருக்கும், அது இயா இருக்காது, ரைட்? ஸோ வி வில் பி லெஸ் தேன் எப்சிலான். இங்க இருக்கிற ரேட்டட் எப்சிலான் இஎம்எஃப் விட எனக்கு இங்க டிராப் ஆகிறது கம்மியா தான் இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்க அந்த கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி பார்ப்போமா? இன்னும் உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லா பார்க்கல, பட் எஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ எப்சிலான் இங்க இருந்து இங்க வருதா, மைனஸ் ஐஆர், இங்க இருந்து உள்ள வரும்போது மைனஸ் ஐஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இந்த ஐஆர் நம்ம வெளியே கொண்டு போனா இ மைனஸ் ஐ இன்டூ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர். இந்த ஐ இன்டூ ஸ்மால் ஆர் இவன்ட்ட போற கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ், அதுதான் வோல்டேஜ் ட்ராப், கரெக்டா? ஸோ இ மைனஸ் ஐ இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி. ஸோ பாயிண்ட் என்னன்னா, எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ்ட். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த சார்ஜஸ் எலக்ட்ரோலைட்ல நீந்தி வெளியே வரணும்ல. அந்த செல்லுக்குள்ள எனக்கு ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது, அந்த எலக்ட்ரோலைட்ல அந்த சார்ஜஸ் நீந்தி வெளியே வரணும். அதுக்கு they have to spend some amount of energy. அந்த எனர்ஜி எனக்கு வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு வர வேண்டிய எனர்ஜி, ஆனா அது உள்ளேயே லூஸ் ஆயிடுச்சு, செல்குள்ளேயே வேஸ்டா போச்சு. அதுதான் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல லாஸ் நடக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இஎம்எஃப் எப்பவுமே நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வச்சோம்னா அந்த செல்லுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ். நமக்கு மொத்த இஎம்எஃப் வெளியே எடுக்க முடியாது. ஸோ இஎம்எஃப் மைனஸ் ஐஆர் இஸ் ஈக்குவல் டு வி. இந்த வியை தான் என்ன சொல்லுவாங்க, டெர்மினல் பொட்டன்ஷியல். அந்த செல்லோட டெர்மினல்ஸ்க்கு நடுவுல அவைலபிளா இருக்கிற பொட்டன்ஷியல் என்னது? ஐஆர் இல்ல இ மைனஸ் எப்சிலான் மைனஸ் ஐஆர். அவ்வளவுதான். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட்டட் இஎம்எஃப்ல இருந்து
எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டர்ல சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆனது போக மீதி தான் அந்த செல்லோட டெர்மினல்ஸ்ல எனக்கு அவைலபிளா இருக்கிறது. ஸோ தட் இஸ் டெர்மினல் பொட்டன்ஷியல். Terminal potential is EMF minus I into internal resistance. முடிஞ்சிடுச்சு. ரைட்டா? EMF is cell internal resistance. இப்போ சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம். இப்போ நான் ஒரு 3 செல்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்றேன். மூணுத்துக்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ E1 R1 E2 R2 E3 R3. ரைட்? மூணுத்தையுமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பதில் ஈக்குவலண்டா எனக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டர் வேணும் அப்படின்னு வச்சுப்போம். E series R series. ரைட்? இப்போ சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன பாருங்க. E series is equal to E1 plus E2 plus E3. R series is R1 plus R2 plus R3. சிம்பிளா முடிஞ்சிருச்சு. செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் அண்ட் பேரலல் போடுற மாதிரி போட்டுட்டு போயிடலாம். இப்போ இங்கிட்டு செல்ஸ் இன் பேரலல் நம்ம பேரலல்ல செல் கனெக்ட் பண்றோம். E1 E2 E3 R1 R2 R3. ரைட்? ஸோ இப்போ இதுக்கு பதில் we need an equivalent setup. R. So 1 by epsilon is equal to 1 by E parallel by R. E parallel is equal to E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3 by 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Sorry, this is not. E parallel is equal to E1 by R1 plus E2 by R2 plus E3 by R3 divided by 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா தான் இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ரைட்? கரெக்டா? ஒன் பை ஈக்குவலன்ட். ரைட். ஸோ இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா. செஷன் 9 மணி வரைக்கும் 1 by R equivalent என்ன வரும்? 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Right? This is 1 by R equivalent. 1 by R1, 1 by R2, 1 by R3. இங்க replace பண்ணி multiply பண்ணிக்கலாம். Yes. Cells in series and cells in parallel. அடுத்தது we'll go to Kirchhoff's law. Kirchhoff's voltage law, Kirchhoff's current law. ரெண்டு இருக்குடே. E plus IR. அதைத்தானே இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த இருக்கே E plus IR, E minus IR. ஓகே, Kirchhoff's lawவா? இந்த அடுத்து அதுதான் பார்க்க போறோம். Kirchhoff's law. Kirchhoff's lawல ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ஆர் கரண்ட். இல்லை, என் ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஒரு சில நேரம் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி போகும். பட் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ ஒரு ஜங்ஷன் இருக்கு. அங்க எனக்கு 4-5 ஒயர் கண்ட மேனிக்கு போயிட்டு இருக்கு. இது I1, இது I2, இது I3, இது I4, இது I5 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்ப அந்த 5 கரண்ட்டுக்கு நான் ஒரே சிம்பிள் வார்த்தை என்ன, எவ்வளோ கரண்ட் உள்ள போதோ அவ்வளோ கரண்ட் வெளியே வரணும். அவ்வளவுதான் ஜங்ஷன் ரூல். வேற எதுவுமே கிடையாது. மொத்தமா எவ்வளவு பேர் உள்ள போறாங்களோ அவ்வளோ கரண்ட் எனக்கு வெளியே வந்தே தீரணும். அப்போ உள்ள போறவனுக்கு நம்ம லெட்ஸ் சே பாசிட்டிவ் சைன் கொடுத்துக்கலாம். சொல்லி முடிஞ்சிருச்சு. என்ட்ரி கரண்ட் பாசிட்டிவ், எக்ஸிட்டிங் கரண்ட் நெகட்டிவ். ஸோ யார் யார் என்டர் ஆகுறா? I1, I5, I2 என்டர் ஆகுறாங்க. I1 plus I2 plus I5 entering minus I3 minus I4 exiting. இதை rearrange பண்ணி எழுதுனா I1 plus I2 plus I5 is equal to I3 plus I4. Done. Sum of the entering current is equal to sum of the exiting current. Kirchhoff's law. இது junction draw பார்த்தோமா? This is loop இல்லனா voltage rule. இப்ப Kirchhoff's current law is a consequence of conservation of charges. இது charge conservation பத்தி பேசுறது. But இங்க voltage law is conservation of energy.
charge conservation and this is energy conservation. இங்க நமக்கு ஒரு junction இருந்தா போதும், but voltage law போடுறதுக்கு you need a proper loop. ஒரு full loop வச்சிருந்தா தான் உங்களால போட முடியும். So let's take a proper loop. இந்த loopல இல்ல ரெண்டு loop கூட எடுத்துக்கலாம். இந்த loopல சென்டர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு செல் போட்டுக்கலாம், இங்க ஒரு ரிவர்ஸ்ல செல், ரெசிஸ்டன்ஸ் 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 டன். பேர் வச்சிடலாம் R1 R2 R3 R4 R5 E2 E1. இது ஒரு ப்ராப்பர் லூப், ரெண்டு லூப் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய லூப் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போமா. இப்போ இங்கிட்டு நம்ம இது கொடுத்துடலாம் பாயிண்ட்ஸ் ABCDEF. இப்போ இங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா எப்படி அப்ளை பண்றது? சிம்பிள். ஏதோ ஒரு லூப்ல ஏதோ ஒரு கரண்ட் டைரக்ஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து எனக்கு I1 அப்படின்ற கரண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுப்போமா. திஸ் இஸ் I1, கரண்ட் வெளியே போகுது. இங்க வரும்போது அவன் ரெண்டா பிரியணும். சப்போஸ் இங்க I2 அப்படின்றவன் இங்க போயிட்டான்னா இங்க என்ன இருக்கும்? I1 மைனஸ் I2 அப்படின்ற கரண்ட் தான் மீதி போகும். ரைட்டா? ஸோ எனக்கு I1 அப்படின்ற கரண்ட் இங்க போயிட்டு இருக்குது. இங்க அவன் ரெண்டா பிரியணும். ஒரு பாதியில I2 அப்படின்னு போயிட்டான்னா மீதி இருக்கிறது I1 மைனஸ் I2 எனக்கு அங்கிட்டு வெளியே போகுது. அவ்வளவுதான். ஜங்ஷன் ரூல் சக்சஸ்ஃபுல்லா அங்க அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லெட்ஸ் அப்ளை லூப் ரூல். எந்த லூப்புக்கு அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த குட்டி லூப்புக்கு போட்டுக்கலாம். ABCFA இந்த லூப்புக்கு போடுவோம். இப்ப நான் A பாயிண்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கணும். நான் நடக்கும்போது நான் போற அதே டைரக்ஷன்லயே கரண்ட் போறான் அப்படின்னு வச்சுப்போம். நான் போற அதே டைரக்ஷன்லயே கரண்ட் போறான். அசினா என்ட்ரிங் கரண்ட் நெகட்டிவ்னு எடுக்கலாமா? தப்பே கிடையாது. ஒரு பர்டிகுலர் சென்ஸ பாசிட்டிவ்னு எடுக்கணும், இன்னொரு சென்ஸ நெகட்டிவ்னு எடுக்கணும். எனக்கு பிடிச்சிருந்தது என்ட்ரிங் கரண்ட் பாசிட்டிவ், வெளியே போறது நெகட்டிவ்னு எடுப்பேன். பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ புட் இட் இன் தி அதர் டைரக்ஷன், நோ ப்ராப்ளம். நீங்க ப்ராப்ளம்ல நீங்க கரண்ட்டுக்கு எந்த டைரக்ஷன் வேணாலும் அசியூம் பண்ணலாம். இப்போ இங்க பார்த்தா நான் இப்படி கிளாக் வைஸ்ல போகுது அப்படின்னு அசியூம் பண்ணிருக்கேன், ரைட்? பட் நான் திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுதுன்னு கூட நான் அசியூம் பண்ணலாம். டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். இப்போ வர்ற ஆன்சர் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வருதா? வந்ததுன்னா அர்த்தம் என்ன? நான் எடுத்த டைரக்ஷன் மட்டும்தான் தப்பு, மற்றபடி எல்லாமே கரெக்ட். டைரக்ஷன் ஆப்போசிட்ல மாத்தி போட்டுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் வரி அபவுட் டைரக்ஷன். கரண்ட் டைரக்ஷன் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ப்ளீஸ் மேக் ஷுர் என்டரிங் பாசிட்டிவ்னா எக்ஸிட் நெகட்டிவ், என்ட்ரிங் நெகட்டிவ்னா எக்ஸிட் பாசிட்டிவ். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ ABCFA ரைட். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் A பாயிண்ட்ல இருந்து நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு ரெசிஸ்டர்ல எனக்கு என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் டிராப் ஆகுது இல்லையா? அப்போ கரண்ட் போற அதே டைரக்ஷன்ல நான் நடந்து போறேன்னா எனக்கு அங்க பொட்டன்ஷியல் டிராப். ஸோ அப்போ அந்த டிராப் ஆகிற பொட்டன்ஷியலை நான் மைனஸ் சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். The sum of the raise in potential and the drop in potential in a closed loop is 0. ஒரு closed loop இருக்குன்னா அங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுதோ அதே அளவுக்கு பொட்டன்ஷியல் டிராப் ஆயே தீரணும். That is Kirchhoff's voltage law. So இங்க போகும்போது எவ்வளவு டிராப் ஆகுது பாருங்க. மைனஸ் I1 R1 டிராப் மைனஸ் I1 R2. இங்க வரும்போது மைனஸ் I2 R3. இங்க ஒரு செல்லோட நெகட்டிவ் பிளேட்ல இருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு போகும்போது எனக்கு பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது. கரெக்டா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகணும். பிளஸ் E1 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான்ல. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட்? இங்க நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் வேணும்? ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தா போதும். ஏன் ரெண்டு ஈக்குவேஷன்? எனக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் தான் இருக்கு, I1 I2. ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் போதும். டன். ரெண்டாவதுக்கு இந்த குட்டி லூப் எடுக்கலாம், இல்ல யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் த பிக்கர் லூப். நம்ம அந்த பெரிய லூப்புக்கு போலாம், இல்ல குட்டி லூப்புக்கும் போலாம். யுவர் விஷ். லெட்ஸ் கோ ஃபார் த பிக்கர் லூப். ABCDEFA. ஸோ இங்க கீழே போட்டலாம் பாருங்க. again starting from A, minus I1 R1 minus I1 R2 minus I1 minus I2 R4 minus I1 minus I2 R5. இங்க நான் இந்த பக்கம் வரும்போது இங்க இருந்து போயிட்டு இப்படி சுத்தி வரேன்னா பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட் வந்தா எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் E2. ஆனா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்தா எனக்கு பொட்டன்ஷியல் டிராப். திருப்பி இங்க வரும்போது பிளஸ் E1 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். So this is done.
3 வேரியபிள் இருந்தா அதே மினிமம் 3. எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் வேணும். இப்போ இதே சிச்சுவேஷன்லயே எனக்கு நான் இவனை I3 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். I3 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஜங்ஷன் ரூல் இருக்கு இல்லையா, அத ஒரு ஈக்குவேஷனா நான் யூஸ் பண்ணிக்கலாம். I1 equal to I2 plus I3 அப்படின்னு எடுத்துக்கலாம். No, that is also fine. இல்ல you can go for இந்த குட்டி லூப் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்கு. இந்த டயகிராம்ல I can create 3 loops. 1 2 மொத்தமா சேர்த்து ஒரு லூப். நான் இப்ப முதல்ல லெஃப்ட் சைடுல லூப் எடுத்திருக்கேன், ரெண்டாவது ஃபுல் லூப் எடுத்திருக்கேன். பட் you can also go for the third side. சரியா? அவ்வளவுதான். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா முடிஞ்சிருச்சா? அடுத்தது வீட்ஸ்டன் பிரிட்ஜ். பசங்களா டேக் a minute. ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. If you want, take a minute to go through this. சரி, next. வீட்ஸ்டன் பிரிட்ஜ். வீட்ஸ்டன் பிரிட்ஜ்னா என்ன? எனக்கு 4 ரெசிஸ்டர் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நடுவுல இட் கேன் பி a ரெசிஸ்டன்ஸ் இல்ல கேல்வனோமீட்டர் ஏதாவது ஒண்ணு. ஒரு பவர் சோர்ஸ்ல இப்படி கனெக்ட் பண்ணிருப்போம். 4 ரெசிஸ்டர், நடுவுல நமக்கு வேற எந்த டிவைஸ் வேணாலும் இருக்கலாம். லெட்ஸ் டேக் a galvanometer. இப்போ this is P Q R S. இப்ப இந்த வீட்ஸ்டன் பிரிட்ஜ்ல ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் ஒன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு கண்டிஷன், பேலன்ஸ்டு ஸ்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த P by R is equal to Q by S அப்படி இல்லையா? P by Q is equal to R by S. இந்த ரேஷியோ மெயின்டைன் ஆச்சுன்னா, இந்த 4 ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ எனக்கு மெயின்டைன் ஆச்சுன்னா, then current through galvanometer is 0. இந்த கேல்வனோமீட்டர்ல எனக்கு எந்த வித கரண்ட் ஃப்ளோவுமே இருக்காது. 0 கரண்ட் ஃப்ளோ. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணானா, அந்த கேல்வனோமீட்டரை எடுத்துட்டு அந்த சர்க்கியூட் வரைஞ்சுக்கலாம். பிகாஸ் அதுல எந்த வித கரண்ட் ஃப்ளோவுமே இல்ல அப்படின்னும் போது அவனை தூக்கி வெளியே போட்டு அந்த சர்க்கியூட்டை போட்டு நான் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்? இப்ப இவங்க ரெண்டு பேரும் சீரீஸ்ல இருக்காங்க, இது சீரீஸ் parallel, அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணிடலாம். So this is Wheatstone bridge balanced state condition. Resistors in series parallel, அதுதான் ஃபைனல். முடிச்சுட்டு போயிடுமா? So R1 R2 R3. So R series formula பாருங்க, R1 plus R2 plus R3. இதுவே ரெசிஸ்டர் parallel அப்படின்னா R1 R2 R3 மூணு ரெசிஸ்டர் parallel கனெக்ட் பண்ணிருப்போம். R equivalent 1 by R equivalent is 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Right? So மூணு resistors in parallel, series and parallel. Done. Some. புரியலையே அஜய், கொஸ்டின் என்ன? இப்ப நமக்கு அந்த வீட்ஸ்டன் பிரிட்ஜ்ல அந்த பேலன்ஸ்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கேல்வனோமீட்டர்ல கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. ஸோ அதை நம்ம தூக்கி வெளியே போட்டுடலாம். பட் எனக்கு அந்த பேலன்ஸ் கண்டிஷன் கேல்வனோமீட்டர்லயும் கரண்ட் போகும். அப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல இது நாலுமே எனக்கு பேலன்ஸா இல்ல, தென் இங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா இல்ல மொத்த லூப்புக்கு வோல்டேஜ் லா இல்ல இங்க இருந்து வோல்டேஜ் லா ஏதோ ஒன்னு வோல்டேஜ் லா போட்டு தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். கிர்ச்சாஃப்ஸ் அந்த பேலன்ஸ் ஸ்டேட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா இல்லாம டைரக்டாவே சீரிஸ் அண்ட் பேரலல் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். ரைட், டன். சரி, அடுத்த டாபிக் போமா. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். Moving charges and magnetism.
So moving charges and magnetism. So மொதல் கான்செப்ட் எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு லெட்ஸ் அஸ்யூம் எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல நான் ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன்ப்பா. அந்த சார்ஜ் எனக்கு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நார்மலா இங்க வில் டூ ஒன் திங். இதுக்கு பதில் நம்ம இப்படி போட்டுக்கலாம் இல்லையா? அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, நமக்கு இன்ன வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலயுமே தே ஆர் லைக் ஆல்மோஸ்ட் 2 டைமென்ஷனல். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபோர்ஸ் அது எல்லாமே சார்ட் ஆஃப் லைக் 2 டைமென்ஷனல் ஸ்டஃப். அப்படின்னா என்ன, நான் வெறும் XY பிளேன் வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் மேக்னட்டிசம்ல எவ்ரி திங் இஸ் 3 டைமென்ஷனல். ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலரா இருக்கும் ஃபோர்ஸ். நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபோர்ஸ் வந்து parallel டு ஃபீல்டு, கரெக்டா? either parallel இல்ல ஆன்டி parallel. பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா parallel, நெகட்டிவ் சார்ஜா இருந்தா ஆன்டி parallel. பட் நமக்கு மூவிங் சார்ஜ் இந்த மேக்னட்டிசம் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ்ங்கிறது பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு, ரைட்? எப்பவுமே. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே 3 டைமென்ஷனலா இருக்கும். நீங்க விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா தேர்ட் டைமென்ஷனா பேப்பர்ல என்னதான் வரைய ட்ரை பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி a bit hard. ஸோ அதை மட்டும் விஷுவலைஸ் பண்றதுக்கு அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இன்டு த பேஜ் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தலைவலி, அதையும் பார்த்துங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்டு த பேஜ், ரைட்? இப்போ இங்கிட்டு ஒரு சார்ஜ் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் சே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வின்ற வெலாசிட்டியில எனக்கு இப்படி வந்துட்டு இருக்குப்பா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ சடனா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆகும்போது அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். லெட்ஸ் சே அவன் இப்போ இந்த இடத்துல இருக்கான், ரெஸ்ட்ல இருக்கான். நான் சடனா அவனுக்கு ஒரு வெலாசிட்டி v கொடுக்குறேன். அப்ப அவன் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ். இங்க பாருங்க, 3 டைரக்ஷனும் நமக்கு யூஸ் ஆயிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F vector is equal to force due to magnetic field is equal to Q into V vector cross B vector. Right? So force due to magnetic field is Q into V vector cross B vector. So this is the basic formula for magnetic force. இப்போ சப்போஸ் இங்கேயே எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட சேர்த்து லெட்ஸ் சே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குன்னு வச்சுப்போமே. along with magnetic field நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு அப்போ ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, டசன்ட் மேட்டர். அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் சேர்த்து ஆக்ட் ஆகுமா? ஸோ இன் போத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் and electric field, magnetic as well as electric field la force is equal to Q into E vector plus Q into V vector cross B vector. avladhan. F vector is equal to QE plus Q into V cross B. So total force, electric force, magnetic force ரெண்டும் சேர்த்திருக்கும். இதுக்கு பேர் தான் லொரென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லொரென்ஸ் ஃபோர்ஸ்னா, லொரென்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் மொதல் தடவை இந்த ஃபோர்ஸை ப்ராப்பரா ஃபார்முலால போட்டு கொடுத்தாரு. ஸோ திஸ் இஸ் கால் லொரென்ஸ் ஃபோர்ஸ். இதுல இந்த பார்ட் ஸ்பெசிஃபிக்கா மேக்னெட்டிக் லொரென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லொரென்ஸுக்கு ஈ வருமா? இல்ல, வராதுப்பா. ஸோ திஸ் இஸ் லொரென்ஸ் ஃபோர்ஸ். How to find force direction? Yes பசங்களா, that's next. அதுதான் சொல்றேன். இருக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு, you can use the cross product formula. cross product எப்படி இருக்கும் தெரியும்ல உங்களுக்கு? V cross B. நான் velocity directionல fingers வச்சுட்டு B directionல அதை நான் curl பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு thumb எந்த directionல இருக்கோ that is force direction. So velocity directionல fingers, B directionக்கு crawl பண்ணி நான் curl பண்ணி கொண்டு வரும்போது thumb தான் எனக்கு ஃபோர்ஸோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாருங்க, V cross B. V இந்த டைரக்ஷன்ல இருக்கா, நான் கர்ல் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், ஃபீல்டோட டைரக்ஷன் பின்னாடி கர்ல் பண்ணி கொண்டு போகும்போது thumb ரெப்ரசன்ட்ஸ் ஃபோர்ஸ் டைரக்ஷன். நீங்க இது ஒரு பேசிக் ஸ்டஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பர்சனலா ஃபாலோ பண்றது என்னன்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்படின்னு. இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுக்குமே நீங்க ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்ளிகபிள் யூனிவர்சலா, ரைட்? அண்ட் யூனிவர்சலா ஃபிங்கர்ஸை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குன்னு வச்சிடலாம். தம்பை பொறுத்து தான் மீதி இருக்கிற குவான்டிட்டி தம்பு.
ஃபைனலா நமக்கு தேவையான டிசைர்டு குவான்டிட்டி பாமோட டைரக்ஷன் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருப்பேன். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் தட் ஃபார்முலா. சரிங்களா? 1 minute. Okay. Right hand palm rule. Yes, ma'am. Once again, explaining. சரி. Right hand palm rule நல்லா கவனிங்க. Right hand palm rule. இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி applicable? Magnetic field into the board இருக்கா? Magnetic field எனக்கு போர்டுக்குள்ளார போகுது. Thumb represents the velocity, right? So, palm எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கோ அதுதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். பாம் டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் டைரக்ஷன். நல்லா கேளுங்க. ரைட் ஹேண்ட் பாம் ரூல் இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா லாஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூனிவர்சலா இப்ப நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 பிசிக்கல் குவான்டிட்டி லிங்க் பண்ணுவோம். கரெக்டா? ஒன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு, கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இன்னொன்னு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபைனலா கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன் குவான்டிட்டி ஒன்னு இருக்கும். ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்ட் பாம் ரூல்ல எப்பவுமே ஃபீல்டு வந்து ஃபிங்கர் டைரக்ஷனுக்கு போயிடும். பாம் வந்து அன்னோன் குவான்டிட்டி. இங்க எந்த குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை தூக்கி பாம்ல வச்சிருவோம். மீதி ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும்ல ஃபீல்டு, அது கூட இன்னொன்னு சேர்த்தா இந்த அன்னோன் குவான்டிட்டி, அந்த இன்னொன்னு சேர்க்கிறோம்ல அது தம் டைரக்ஷனுக்கு போயிடும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு fingers represent the magnetic field. Magnetic field வந்து fingers. Velocity is thumb direction. Velocity is thumb direction. Force-ங்கிறது palm ஓட direction. Okay? This is right hand palm rule. உங்களுக்கு இது comfortable-ஆ இருந்ததுன்னா you can follow this. இது force due to a charge moving in a magnetic field. இப்போ current carrying wire அதை தூக்கி நம்ம ஒரு magnetic field-ல வச்சோம்னா force on a current carrying wire in magnetic field. அதே மாதிரி magnetic field இந்த டைரக்ஷன்ல இருக்கா? இதுல நம்ம ஒரு current carrying wire கொண்டு வந்து வைப்போம். அதுல current இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். I. Magnetic field is இந்த டைரக்ஷன்ல. இப்ப இதுல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. சேம் பாம் ரூல். ஃபோர்ஸ் சேம் பாம் ரூல். பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பேஜ், கரண்ட் ரைட் சைட்ல போயிட்டு இருக்கு, ஃபோர்ஸ் பாமோட டைரக்ஷன்ல. ஸோ இங்கேயும் யூ கேன் யூஸ் பாம் டைரக்ஷன். இல்ல ஃப்ளெமிங் ரூலும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. யூ கேன் யூஸ் எனி ரூல். எல்லாமே உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும்.
பட் தான் சொல்லணும், it depends on each and every individual comfort. எனக்கு palm rule comfortable, அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த ரூல் கம்ஃபர்டபுளா இருக்கோ you can follow that. உங்களுக்கு Fleming's rule கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா you can use that. I personally use palm rule, அவ்வளவுதான். சரி, அடுத்து மோஷன் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ள நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன்ப்பா. வச்சுட்டு டக்கு இனிஷியலா அவனுக்கு நான் ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன். என்ன ஆகும்? he will start revolving. இந்த மாதிரி ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிருவானா? இந்த மாதிரி சுத்தி 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 ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிருவான். ஓகே, சோ இப்போ இவனோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். this is the radius. இப்போ சர்க்குலர் மோஷன் அப்படின்னாலே நமக்கு அங்க ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருந்தே தீரணும், ரைட்? சோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருந்தே தீரணும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க மேக்னெட்டிக் லோரென்ஸ் ஃபோர்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வர்ற ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு q இன்டு v இன்டு b, ரைட்? ஸோ இந்த v கேன்சல் ஆயிடுச்சுன்னா r இஸ் ஈக்குவல் டு mv பை bq. இதுதான் அந்த ரேடியஸ். ஸோ ஒரு பார்ட்டிகளை தூக்கி நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள லைட்டா வெலாசிட்டி கொடுத்தேன்னா அவன் சர்க்குலர் மோஷன்ல ஒலாத்த ஆரம்பிச்சிருவான். அந்த சர்க்குலர் மோஷனோட ரேடியஸ் இஸ் mv by bq. இப்போ இதுல இருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த ஆரை கீழே கொண்டு வந்துட்டு ரிமைனிங் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தேன்னா இஃப் ஐ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் திஸ், bq by m is equal to v by r. இதுதானே ஒமேகா. இட்ஸ் ஒமேகா is equal to bq by m is equal to v by r. இப்போ ஒமேகால இருந்து யூ கேன் கால்குலேட் டைம் பீரியட் இல்லையா? டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, அது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும்ல? டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? t is equal to 2 pi by omega, which is 2 pi by omega, 2 pi m by bq. இதுதான் டைம் பீரியட். இல்லை, இங்க நல்லா பாருங்களேன், நமக்கு ரேடியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி, ரைட்? mv by bq. பட் டைம் பீரியட் பாருங்க, 2 pi m by bq. டைம் பீரியடுக்கும் வெலாசிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஸ்பீட்ல நம்ம உள்ள அனுப்பினாலும் டைம் பீரியட், அது ஒரு ஃபுல் சுத்துறதுக்கு டைம் பீரியடுக்கும் சம்பந்தமே இல்லை, ரைட்? ஸோ t is equal to 2 pi m by bq. இதுல இருந்து யூ கேன் ரைட் ஃப்ரீக்வன்சி is equal to bq by 2 pi m. இங்க இந்த கைனடிக் எனர்ஜி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் எவ்ரிதிங் இந்த பேசிக் இந்த ஒரு ஃபார்முலா, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எஸ் யூ கேன் டு இட். இப்போ ஒரு சில நேரத்துல இங்க நம்ம என்ன பண்ணோம், வெலாசிட்டி ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா கொடுத்தோம். சம்டைம்ஸ் நான் ஃபுல்லா பர்பெண்டிகுலரா கொடுக்காம ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா வெலாசிட்டி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஒரு சில சிச்சுவேஷன்ல ரைட், இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல வச்சிருக்கேன். நான் இப்போ வெலாசிட்டி ஃபுல்லா பர்பெண்டிகுலரா கொடுக்காம எனக்கு அந்த பாடி இந்த மாதிரி டிராவல் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. தட் இஸ் ஆஸ் யூஷுவல். திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். யா, எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். பட் எனக்கு ஒரு ப்ராப்பர் சர்க்கிள்ல சுத்தாம இவன் ஒரு ஹெலிக்கல் ஷேப்ல சுத்திக்கிட்டு இருக்கான். இது எதனால அப்படின்னு பார்த்தா, நான் இனிஷியலா கொடுத்திருந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது நான் இங்க இருந்து பார்க்கும்போது இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா, லெட்ஸ் நான் இப்படி கொடுத்திருந்தா பரவாயில்ல, பட் நான் இப்படி கொடுத்திருக்கேன், ரைட்? ஸோ நான் பர்பெண்டிகுலரா கொடுக்காம இன்க்ளைண்டா கொடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் பர்பெண்டிகுலரா கொடுத்திருந்தா அவன் அதே சுத்தி 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 வந்துட்டு இருப்பான். பட் நான் இதை இன்க்ளைண்டா கொடுத்திருக்கேன். பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி கொடுத்திருக்கணும், பட் நான் இங்க இன்க்ளைண்டா கொடுத்திருக்கேன். ஸோ இந்த v எடுத்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் v parallel, v cos theta. இது v perpendicular, v sin theta. இங்க என்ன நடக்கும்? எனக்கு இந்த cos காம்பனன்ட் இருக்குல்ல, parallel காம்பனன்ட், அந்த parallel காம்பனன்ட் வந்து இவனை அந்த ஹெலிக்கல் ஷேப்ல தூக்கிட்டு போகும்.
அந்த காஸ் காம்பனண்ட் தான் இவனை ஹெலிக்கல் ஷேப்ல தூக்கிட்டு போகும். அந்த பர்பெண்டிகுலர் காம்பனண்ட் அந்த சர்க்குலர் மோஷனுக்கு அவனை கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ இங்க ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2 pi ரேடியஸ் ஃபார்முலா என்னடே மறந்துட்டேன்பா. What is the radius formula? mv by bq, right? So m into v perpendicular by bq, which is m into v sin theta by bq. இதுல இம்பார்ட்டண்டா கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க பிட்ச்னா என்ன? இந்த ரெண்டு டர்ன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற லீனியர் டிஸ்டன்ஸ் பிட்ச். ஒரு ஃபுல் சுத்துறதுக்கு அவன் ஹரிசாண்டலா எவ்வளவு தூரம் நகர்றான் அதுதான் பிட்ச்னு சொல்லுவோம். So pitchக்கு time period into v parallel, which is 2 pi m by bq into v parallel, v cos theta. So this is helical path. Okay. VI characteristics 99% வரும். VI characteristics எது கிடையாது? டயோடா. VI characteristics யாருக்கு? இல்லை, செகண்ட் சாப்டர் அவர் போடுவார், இல்லைன்னா டைம் இருக்குல்ல, மேபி டுடே ஆர் டுமாரோ அவர் போட்டுருவாரு, டோன்ட் வரி. சரி, Biot-Savart law. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நான் ஒரு சார்ஜை நகர்த்தும் போது அந்த சார்ஜ்ல இருக்கிற ஃபோர்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம பிரைமரியா பார்த்துட்டு இருந்தது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ சார்ஜ் ஃபீல்டுக்குள்ளார வைக்கும் போது. இப்போ அடுத்தது ரிவர்ஸ், அந்த ஃபீல்டையே எப்படி உருவாக்குறோம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே நம்ம எப்படி உருவாக்குறோம். நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னா ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்ததுன்னா வெறும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு மட்டும். அதே சார்ஜ் எனக்கு மோஷன்ல இருந்ததுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேர்த்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப கடைசி சாப்டர்ல அந்த சார்ஜ் ஆக்சலரேட்டட் மோஷன்ல இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மூணுமே சேர்த்து உருவாகும் நமக்கு. அப்போ Biot-Savart law, ஒரு ரேண்டம் கரண்ட் கேரியிங் கண்டக்டர், அதுல I கரண்ட் இருக்குது, அங்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட், திஸ் இஸ் த பாயிண்ட் P, அவன் R அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் ஆங்கிள் இஸ் தீட்டா. நான் இங்க ஒரு குட்டியோண்டு எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ அக்கார்டிங் டு Biot-Savart law எனக்கு dB is equal to mu naught by 4 pi IDL sin theta by r square, right? Ideal sin theta by r square. இங்க ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட், mu naught. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்துக்கலாம். வாட் இஸ் mu naught? மேக்னெட்டிக் permeability. Magnetic permeability 4 pi into 10 to the power minus 7, right? So magnetic permeability 4 pi into 10 to the minus 7. Permeability na enna? Same story. அந்த மீடியம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தாங்குள்ளர பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஈஸியா அலோவ் பண்றான், அதுதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, ரைட்? ஸோ எவ்வளோ ஈஸி அந்த மீடியம் தாங்குள்ளர போறதுக்கு, அதுதான் நம்ம மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். யூனிட் மறந்துட்டு பாருங்க, Tesla meter per ampere, right? Tesla meter per ampere. Okay, permeability of free space or vacuum. இப்போ மீதி இருக்கிற காம்பனன்ட்ஸ் பாருங்க. Magnetic field is directly proportional to current. நிறைய கரண்ட் இருந்ததுன்னா more magnetism. DL length of the element. நான் சின்னோண்ட எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணா அதோட கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு குட்டியோண்டா தான் இருக்கும். நான் பெரிய எலிமெண்ட் எடுத்தேன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பெருசா இருக்கும், ரைட்? ரெண்டாவது. மூணாவது சைன் தீட்டா. ஆப்வியஸா நான் வயர்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் போனேன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமமா இருக்கும். parallel டைரக்ஷன் போனேன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஸோ பெர்பெண்டிகுலர் மேக்ஸிமம், parallel 0, and divided by r square. This is like common sense. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் சரி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதிகமாக எனக்கு ஸ்கொயர் பேசிஸ்ல குறைஞ்சிட்டே வரும். இது ஜெனரல் ஃபார்முலா.
ஓகே சோ இத நம்ம வெக்டார் ஃபார்மேட்ல நிறைய ஃபார்மேட்ல மாத்தி எழுதணும்னா இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலர் சோ இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் so let's go for vector format dB vector mu naught by 4 pi IDL vector cross R vector divided by R cube அப்படின்னு போட்டுக்கலாம் நான் ஐடியல் கிராஸ் ஆர் வெக்டார் போட்டேன்னா நான் ஆர் கியூப் போடணும் கீழே டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணுங்கடா இதுவே டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் போட்டேன்னா டிவைடட் பை மியூ நாட் பை 4 பை மறந்துட்டுப்பா டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை R ஸ்கொயர் நான் மேல கேப் போட்டேன்னா கீழே ஸ்கொயர் மேல வெக்டார் போட்டேன்னா கீழே ஆர் கியூப் சரியா டன் சோ இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இதுல எதையும் மிஸ் பண்ணி விட்டுறாதீங்க ஓகே அடுத்தது சர்க்குலர் லூப்புக்கு போமா சர்க்குலர் லூப்னால அதோட ஆக்சிஸ்ல இருந்து அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் இவனோட ரேடியஸ் ஆர் வச்சுப்போம் இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ரைட் ஸோ இங்க லெட்ஸ் கன்சிடர் அ கரண்ட் எனக்கு ஐ என்ற கரண்ட் போயிட்டு இருக்கு ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றது தான் எனக்கு வேணும் இந்த சைட்ல ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் பை 2 into r square plus x square the whole power 3 by 2 correcta mu naught I r square வரும்னு நினைக்கிறேன் yes mu naught I r square by x is equal to 0 போட்டோம்னா r cube நடைபெறும் yeah mu naught I r square by r square plus x square the whole power 3 by 2 so ஒரு circular current carrying loopனால அதோட ஆக்சிஸ்ல அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த சென்டர் அந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டெரிவேஷன் டைம் இல்ல ஸோ வில் ஜஸ்ட் டீல் வித் த ஃபார்முலா இங்க டிரைவ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு குட்டியோண்டு சின்ன எலமெண்ட் எடுத்துட்டு அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகே அந்த டயக்ராம் மட்டும் நான் கொடுத்துட்றேன் பாருங்க இங்க வில் டேக் அ ஸ்மால் எலமெண்ட் டிஎல் அப்படின்னு அதுல இருந்து இங்க எப்படி ஒன்று போட்டு இவனோட டிபி எனக்கு இப்படி இருக்கும் இதுக்கு perpendicular dB இந்த டைரக்ஷன்ல இருக்கும் so this will be theta and this will be theta so இவனோடது will be dB dB cos theta இந்த டைரக்ஷன்ல it will be dB sin theta அதே மாதிரி கீழே இன்னொரு எலிமெண்ட் எடுக்கும்போது cos theta கேன்சல் ஆயிடும் ஸோ நம்ம dB sin theta மட்டும் இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் என்ன ஆகும் பாருங்க dB sin theta integral 0 to 2 pi r is equal to integral 0 to 2 pi r mu naught by 4 pi I into dl into sin theta க்கு பதில் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் mu naught into I dl into r by r square plus x square the whole power 3 by 2 so இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you will get the solution இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த எலிமெண்ட்னால அந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுக்கப்புறம் இன்டெகிரல் dl வந்து l வரும் so 2 pi r r square 2 pi 2 pi cancel ஆயிட்டு you will get the final formula simple done அடுத்தது இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் போடுறோமா at the center at the centerல எனக்கு x is equal to 0 வா so அப்போ b is equal to mu naught I by 2r அப்படின்னு வரும் x is equal to 0 போட்டோம்னா இங்க r cube வந்துரும் நியூமரேட்டர்ல r ஸ்கொயர் இருக்கும் mu naught I by 2r again another important formula இது for single loop suppose எனக்கு n turns இருந்ததுன்னா n turns b is equal to mu naught n I by 2r right so mu naught n I by 2r for n turns ஒரு டர்னுக்கு mu naught I by 2r
சரி, அடுத்தது ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா என்னதுன்னா, நமக்கு காஸ் லா பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் லா எப்படியோ அதே மாதிரி தான் ஆம்பியர் சர்க்யூட் லா மேக்னெட்டிசம்ல. காஸ் லாவோட பர்பஸ் என்னவா இருந்தது? ஃப்ளக்ஸையும் சார்ஜ் என்க்ளோஸ்டையும் லிங்க் கொடுத்து அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை எப்சிலான் நாட். ஆனா நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணோம்? அந்த ஃபார்முலா வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இங்கேயும் சேம் ஸ்டோரி. ஆனா இங்க க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு பதில் லைன் இன்டெக்ரல். நான் ஒரு கரண்ட் கேரியிங் வயர் எடுத்துக்கிட்டு அவனை சுத்தி ஒரு க்ளோஸ்டு லூப் ஒன்னு போட்டுக்கிறேன், லூப் இன்டெக்ரல். அந்த லூப்ல எனக்கு எவ்வளவு கரண்ட் கட் ஆயிட்டு போதோ, அந்த லூப் என்க்ளோஸ் பண்ணிருக்குல்ல, அந்த லூப்ல எவ்வளவு கரண்ட் எனக்கு கட் ஆயிட்டு போதோ அதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற லிங்கை கொடுக்கிறது தான் ஆம்பியர் சர்க்யூட் லா. இந்த பாரு ஆம்பியர் சர்க்யூட் லாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம் பாருங்க. எனக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்குன்னு வச்சுப்போமா, இதுல எனக்கு கரண்ட் இப்படி ஒரு கரண்ட் போயிட்டு இருக்குது I. So according to Ampere circuit law, closed integral B dot dl is equal to mu naught into I enclosed. So இதுதான் கரண்ட் I. இப்போ இந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க ஒரு dl எடுத்து நான் இந்த லூப்ல க்ளோஸ்ட் இன்டெக்ரல் B dl கண்டுபிடிக்கிறேன். So இந்த லூப்ல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டாட் dl போட்டேன்னா which is equal to I enclosed, mu naught into I enclosed. இதுதான் ஆம்பியர் சர்க்யூட் லா. So think it is not live. எலை அரிணி லைவ் தான்ல இது. வேதாந்து மாஸ்டர்ல இன்னைக்கு செஷனா தெரியலடே, டிபெண்ட்ஸ். சாயங்காலம் வேற சில செஷன்ஸ்லாம் இருக்குது, டைம் இருந்தா போடுவோம். என்னடே சொல்லவே மாட்டேன். 6 மணில இருந்து போயிட்டு இருக்கு கரெக்ட். அதாவது ஒரு டயலாக் சொல்லுவாங்கடே, எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எலி புலிக்கும் சேர்ந்து காயுது அப்படின்னு. உங்க எக்ஸாமுக்கு நான் கூட நேற்றுக்கு பசங்க கேட்டுட்டு இருந்தப்ப சொல்லிட்டு இருந்தேன். பசங்க கேட்டாங்க, என்ன சார் கவலையே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க தானே பரீட்சை எழுத போறீங்க, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப ட்ராக் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. எக்ஸாம் கிட்டக்க வர 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 ஐயோ என்ன பண்ணுவாங்க, நல்லா எழுதிருவாங்களா அப்படின்னு எனக்கு. செஷன் முடிஞ்ச உடனே நோட்ஸ் வந்துடும், டோன்ட் வரி. செஷன் முடிஞ்ச உடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஐ மீன் யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் நோட்ஸ். ஓகே கதிர், நைஸ் டு மீட் யூ மேன், நைஸ் டு மீட் யூ. இல்ல சேரில போட்டலாம், மொத்த சிலபஸையும் கவர் பண்ணிடலாம் சில். அதுக்கு தான் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த செஷன்ல நிறைய டாபிக் விட்டு போயிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷ சிலபஸ் அதை ஒரு செஷன் 2 செஷன்ல முடிக்கணும்னா 100% கவர் பண்றது க்ளோஸ் டு இம்பாசிபிள். எதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமோ, பெரிய பெரிய டாபிக், எதெல்லாம் கோர் கான்செப்ட்ஸோ அதை அழுத்தி வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். நடுவுல எங்கேயாவது குட்டி குட்டி பெரிஃபரல் டாபிக் அப்படி இப்படி எங்கேயாவது மிஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற எல்லா லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரைக்கும் இருக்கிற சாப்டர்ஸ்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் முடிய போது. இதுக்கு அடுத்து மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர், அதுல ஒண்ணுமே கிடையாது, டப்பா சாப்டர். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், டன். கொஸ்டின் கடைசியா கம்மியா இருக்கும், கம்மியா தான் இருக்கும் கொஸ்டின், இப்பயே சொல்லிடுறேன், கம்மியா தான் இருக்கும். சரி போது வாங்க. அடுத்து ஒரு இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் வயர் இருக்கா, அதை சுத்தி நான் ஒரு லூப் போட்டிருக்கிறேன் R, ரைட். ஸோ இங்க நான் ஒரு சின்னோண்டு எலமெண்ட் எடுத்து B கண்டுபிடிக்கிறேன், DL-ம் அதே டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப நான் ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணா, இஃப் ஐ யூஸ் ஆம்பியர் சர்க்யூட் லா ஹியர், ஆமாடே இன்னொரு பார்ட் 2 போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், பட் பாப்போம். அனைத்தும் ஆண்டவன் செயல். closed integral B dot dl is equal to mu naught into I enclosed. இப்போ B dot
dl என்ன வரும் 2 pi r is equal to mu naught into I. So அப்ப b என்ன வருது பாருங்களேன், mu naught I by 2 pi r. ஒரு infinitely long straight current carrying wire கான magnetic field mu naught I by 2 pi r. Yes, ஹரி போதும் டே. ஒரு செஷனை பாருங்க, அதுல இருக்கிற क्वेश्चन சால்வ் பண்ணீங்கன்னா போதும். எஸ் ரைட், முடிஞ்சிச்சா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் டன். அடுத்து என்ன பண்ணலாம், சாலினாய்டு. ஸோ ஒரு சாலினாய்டுனா எனக்கு பயங்கரமான நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பட் ரொம்ப க்ளோஸா சுத்தி 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 வச்சிருக்கோம். இவங்கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, B is equal to mu naught NI. அவ்வளவுதான். இங்க n என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஸ்மால் nங்கிறது வெறும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிடையாது, ஆல்வேஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த், அதை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அண்ட் ஐடியல் சொலினாய்டு எப்படி இருக்கும்னா அதோட ரேடியஸ் கம்மியா இருக்கும், லென்த் அதிகமா இருக்கும். ஃபார் an ideal solenoid, R will be small, L will be large. Windings வந்து ரொம்ப டைட்டா பக்கத்துல வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. Now that's an ideal solenoid. அடுத்தது force between two long parallel current carrying wires. So first wire ting 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 ting, ரெண்டாவது wire ting 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 ting, infinitely long. இவங்கிட்ட ஒரு கரண்ட் I1 போயிட்டு இருக்குது, இவங்கிட்ட ஒரு கரண்ட் I2 போயிட்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் D மெயின்டைன் பண்ணிருக்கிறோம். இப்ப இவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், F is equal to mu naught I1 I2 mu naught I1 I2 by 2 pi D. இந்த இடத்துல L வரும், பட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை லைட்டா மாடிஃபை பண்ணி ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு போட்டு விட்டுருவோம். I2 by 2 pi D அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நம்ம 1 மீட்டர் வயரை கன்சிடர் பண்ணோம்னா அதுல இவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், mu naught I1 I2 by 2 pi D, right? So and nature of the forces, same direction அப்படின்னா attractive. B outside is approximately 0. இல்ல ஆனந்தராஜ், நமக்கு ஒரு சிங்கிள் காயில் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட்ல இருக்கும் டெஃபினட்டா. பட் நம்ம காயில்ஸ ரொம்ப க்ளோஸா குட்டியோண்டா சின்னோண்டு காயில்ஸ வரிசையா சுத்திட்டே வந்தோம்னா அவுட் சைட்ல இருக்கிற ஃபீல்டு 0 ஆயிடும். ஏன்னா அந்த காயில்ஸ் ரொம்ப நெருக்கற இருக்கிறப்போ அந்த ஃபீல்டு லைன் வெளியே லீக் ஆகாது, எல்லாமே உள்ளவே கண்டெயின் ஆயிடும். ஐடியல் சொலினாய்டு அதுக்கு தான் R ரொம்ப கம்மியா லென்த் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஃபீல்டு லைன்ஸ் வெளியே போகாது, எவ்ரிதிங் will be contained inside. Right, so இங்க சேம் டைரக்ஷன், so I சேம் டைரக்ஷன்ல இருந்தா force will be attractive. அதுவே I எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா force will be repulsive. Right, same direction attractive, opposite direction repulsive. முடிஞ்சிச்சா. அடுத்து டார்க். ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, டார்க். சோ நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சிருக்கேன்ப்பா. திஸ் இஸ் நார்த் போல் அண்ட் ஹியர் சவுத் போல். ரைட், சோ இங்கிட்ட ஒரு ரெக்டாங்குலர் கரண்ட் கேரியிங் காயில் வச்சு விட்டுரும். சோ இவங்கிட்ட கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப இவங்கிட்ட நமக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த டார்க்கோட ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும்னா torque is equal to mb sin theta இல்ல m vector cross b vector அப்படி வரும். இப்போ what is m? mங்கிறது தான் ஒரு current carrying coilோட magnetic moment, ரொம்ப முக்கியமான quantity. So m is magnetic moment of a current carrying loop, magnetic moment of a current carrying loop. M is equal to I into A, or எனக்கு multiple loops இருந்ததுன்னா
n into I into A அப்படின்னு வரும். current into area. ஒரு லூப் வச்சிருக்கோம் ஒரு லூப் வச்சிருக்கோம்னா அந்த லூப்ல போற current into அந்த ஏரியா, அந்த லூப் எவ்வளவு ஏரியா என்க்ளோஸ் பண்ணுது, அதுதான் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு அர்த்தம். so m is equal to NIA. டைரக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் கன்ஃபியூசிங்கா இல்ல? சரி, ஓகே. இங்கிட்டு பாருங்க, இப்போ நான் ரைட் ஹேண்ட் பாம் ரூல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நார்த் டு சவுத். இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதா? சோ என்ன பண்ணலாம், நம்ம ஃபிங்கர்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன்ல வச்சு விட்டுறேன். ரைட்? சோ ஃபிங்கர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி வச்சிருவோம். என்னோட தம்ப் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது பாருங்க, கரண்ட் போற டைரக்ஷன்ல தம் பாயிண்ட் பண்ணுதா? அப்போ பாம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இன்டு த போர்டு. கரெக்டா? அப்போ இந்த லெஃப்ட் சைடு வயர்ல இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? போர்டுக்குள்ளர போற மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப அடுத்தது அந்த பக்கம் கரண்ட் மேல இருந்து கீழே வருது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படிதான் இருக்கு. பட் நான் தம்ப தூக்கி கரண்டோட டைரக்ஷன்ல வச்சேன்னா அந்த வயர்ல ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குது பாருங்க. அவுட் சைட்ல போர்டு இருக்குதா? அவுட் சைட் த போர்டு. சோ இந்த வயர்ல போர்டுக்குள்ளார ஃபோர்ஸ் இருக்கு, இந்த வயர்ல அவுட் சைட் த போர்டு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இங்க எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகும் தானே. சோ ஐ வில் ஹேவ் a torque here. சோ இந்த காயில் இப்படி இருக்குன்னு வச்சா இந்த சைடுல இன்டு த போர்டு, இந்த சைடு அவுட் சைடு. சோ இது அப்படியே ரொட்டேட் ஆகும் தானே நமக்கு. சோ தேர் வில் பி a force ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல். ரெண்டு வயர்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல ஈக்குவல் மேக்னிடியூட்ல இருக்கு. ஆனா லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமா இருக்கு. ரெண்டுத்துக்கும் வேற வேற லைன் ஆஃப் ஆக்ஷன். சோ திரும்புற எஃபெக்ட் நமக்கு ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட். கரெக்டா? ரைட்? இல்ல டார்க்கோட டெரிவேஷனா? இல்ல இன்னும் 3 சாப்டர் பார்க்கணும். மணி 8:10 ஆயிடுச்சு. 9 மணிக்குள்ள 3 சாப்டர் பார்க்கணும் பசங்களா. டார்க்கோட டெரிவேஷன் சரிடே. சரி கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க ஃபோர்ஸ் நமக்கு அவுட் சைடு இந்த டைரக்ஷன்ல வெளியே வருது. இங்க இருக்கிற ஃபோர்ஸ் இன்டு போகுது. ரைட்? சோ ஃபோர்ஸ் ஆன் a current carrying wire ஃபார்முலா என்ன? IL into B. பார்த்தமா? BIL, IL into B. சோ இவனோட லென்த் வந்து நான் L அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்? லென்த் L. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் B அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்? சோ லென்த் பிரெத் அப்படின்னு எடுத்துப்போம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு IL into B. சோ இங்க ILB இந்த பக்கம், இந்த இடத்துல ILB அந்த பக்கத்துக்கு போகுது. இப்ப டார்க்கோட ஃபார்முலா என்ன பசங்களா? இத நம்ம இப்படியே வச்சு டாப் வியூல இருந்து பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ரைட்? சோ ILB ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் அதே ILB சேம் ஃபோர்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது B. இப்ப டார்க் ஃபார்முலா என்ன? one of the force into distance between them. கரெக்ட்டா? சோ tau is equal to one of the force into distance between them. இங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? B. சோ I L capital B small b. Right? So I into B into L into B. L into B என்னடே? ஏரியா வந்துருமா? So I into B into A. Right? So I into B into A. இப்போ நான் I into A என்ன சொன்னேன்? சப்போஸ் இங்க வந்து எனக்கு நான் ஒரு லூப் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரைட்? சோ இங்க எனக்கு மல்டிபிள் லூப்ஸ் இருந்ததுன்னா n கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். லெட்ஸ் அஸ்யூம் one loop. அப்போ இங்க for one loop magnetic moment is equal to I into A அப்படின்னு வந்துரும் if n is equal to 1. Right? So அந்த IA க்கு பதிலு I can write M. Right? So this is MB. Right? So MB டார்க்கோட டெரிவேஷன். அவ்வளவுதான். இப்போ சப்போஸ் இங்க வேற ஏதாவது ஆங்கிள் இருந்ததுன்னா MB sin theta or tau vector is equal to M vector cross B vector. Done. Right? So torque oda formula M vector cross B vector முடிஞ்சிருச்சு. அடுத்து வேற okay, moving coil galvanometer. So moving coil galvanometer, armature, இது எனக்கு அந்த கரண்டோட லூப், காயில் இது நார்த் அண்ட் சவுத் போல் இப்படி வச்சு விட்டுருவோம். நார்த் சவுத் எனக்கு இங்கே தான் வயர்ஸ் இருக்கும். மேலே இந்த பக்கம் இதை நான் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தேன்னா இப்படி இருக்கும். நார்த்து சவுத்து. இங்கே நம்ம பாயிண்டர் வச்சு கேலிபிரேஷன் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் ஸ்ப்ரிங்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். சேம் லாஜிக்கல் ஃபார்முலா என்ன? tau is equal to NBA
tau is equal to ni NIAB அப்படின்னு வரும். Restoring torque K into theta அப்படின்னு வரும். Right? So this is galvanometer ஓட working ஓட formula. இங்க நமக்கு பிரைமரியா என்ன தேவை? இந்த theta. So theta is equal to NBAI by K. இதுல current sensitivity என்ன சொல்லுவோம்? Theta by I is equal to NBA by K. This is current sensitivity. எனக்கு எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் வருது for a given amount of current. This is current sensitivity. Voltage sensitivity க்கு theta by IR, which is theta by V, which is NBA by R into K. அவ்வளவுதான். So current sensitivity, voltage sensitivity. முடிஞ்சிருச்சா? Galvanometer. Right. So அடுத்தது will go to magnetism and matter. Command magnetism and matter டப்பா ஒண்ணுமே இல்ல, ஈஸியா முடிஞ்சிரும். This is 5. How to get 90 plus last day strategy? ரெண்டு தான். புதுசா உட்காந்து எதுவும் படிக்காதீங்க. படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணதை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். எஸ்பெஷலி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ், பிவைக்யூஸ் கொஸ்டின் பேப்பர். பிரைமரியா பிவைக்யூ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டா சாம்பிள் பேப்பர். அது ரெண்டு மட்டும் போடுங்கடே போதும். சரி பசங்களா, அடுத்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர்ல பெருசா ஒண்ணுமே கிடையாது, வெறும் கதையா தான் போகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நான் திருப்பி சொல்ல போறது இல்ல, அது நீங்க அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் க்ளோஸ்ட் கண்டினியூஸ் லூப். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ், டெர்மினேட் இன் நெகட்டிவ் சார்ஜ். இங்க தே ஆர் க்ளோஸ்ட் லூப்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசம். அதே மாதிரி நமக்கு பார் மேக்னெட் இருக்கு இல்லையா, பார் மேக்னெட்டோட ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஈக்வட்டோரியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? B is equal to mu0 by 4 pi 2m by r cube. எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி தான். This is axial. B equatorial is mu0 by 4 pi into m by r cube. இங்க mங்கிறது என்ன? ஒரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ரைட்? சோ ஒரு நார்மல் பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அதுக்கு ஃபார்முலா என்ன? போல் ஸ்ட்ரென்த் into the distance between them அப்படின்னு வரும். அந்த அளவுக்கு டீடைலா போக மாட்டோம். நமக்கு ஒரு பார் மேக்னெட்டோட டைபோல் மொமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சுதான் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம் போட்டாச்சு, மீதி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இங்க magnetism and Gauss law important. Magnetism and Gauss law. Gauss law for magnetism என்ன வரும்? Closed integral of magnetic flux is equal to always முட்டை அப்படின்னு வரும். What is magnetic flux? Closed integral of B dot dA is equal to always 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல நான் நெட் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ண ட்ரை பண்றேன். ஃப்ளக்ஸ்னா என்ன? ஃபீல்டு டாட் ஏரியா, இல்ல நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் எ கிவன் ஏரியா. அதை நான் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டா? மேத்தமேட்டிக்கலா என்ன? ஒரு ஏரியால எவ்வளவு ஃப்ளக்ஸ் எனக்கு கிராஸ் ஆகுதோ அதை நான் ஒரு ஏரியால எவ்வளவு ஃபீல்டு கிராஸ் ஆகுதோ அதை ஃப்ளக்ஸ்ன்னு நான் சொல்லலாம். இப்போ மேக்னட்டிசம்ல ஃப்ளக்ஸ், நெட் ஃப்ளக்ஸ் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல ஆல்வேஸ் 0. So closed surface magnetic flux is always 0. நல்லா பாருங்கடே, நான் வெறும் இன்டெகிரல் போட்டேன்னா அது நான் ஜீரோவா வரலாம். பட் நான் ஐ எம் டூயிங் க்ளோஸ்ட் இன்டெகிரல். ஸோ க்ளோஸ்ட் இன்டெகிரல் போட்டேன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 0. ஏன் அப்படின்னா, லெட்ஸ் கன்சிடர் அ பார் மேக்னெட், நார்த் அண்ட் சவுத். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும்? நார்த் டு சவுத், நார்த் டு சவுத், நார்த் டு சவுத், நார்த் டு சவுத். ஆனா இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ரீஜன்ல. மேக்னெட்டுக்குள்ளார சவுத் டு நார்த் இருக்கும் தானே? சவுத் டு நார்த், சவுத் டு நார்த் அண்ட் சவுத் டு நார்த். இப்ப நான் ஏதாவது ஒரு க்ளோஸ்டு லூப் போடுறேன், இங்கிட்டு நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்.
இப்போ net flux என்ன? entering flux negative, exiting positive அப்படின்னு போடுவோமா? இங்க நமக்கு north to south இது enter ஆகுது, ரைட்? அதே மாதிரி north to south இங்க 2 enter ஆகுது. 4 field lines எனக்கு enter ஆகுது. அதே மாதிரி இங்க பாருங்க 1 2 3 4 4 field lines exit ஆயிடுச்சா? சோ மேக்னட்டிசம்ல எப்பவுமே ஒரு closed surface போட்டு நான் flux கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா அதோட net flux எப்பவுமே எனக்கு 0வா தான் இருக்கும். hence Gauss law for magnetism is 0. and இதோட consequence என்னன்னா நமக்கு magnetic monopoles do not exist. magnetic monopoles கிடையவே கிடையாது. magnetic monopoles do not exist. So there is no magnetic monopole. நமக்கு magnetic monopole கிடையவே கிடையாது. They do not exist. Okay? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல Gauss law for magnetism கேட்டா நீங்க இந்த 2 பாயிண்ட் எழுதணும். Closed integral P dot dA 0, magnetic monopoles do not exist. அது எப்பவுமே ஒரு பேர் ஜோடியா தான் சுத்தும் மேக்னட்டிசம்ல இருக்கிற போல்ஸ். நார்த் அண்ட் சவுத் எப்பவுமே ஒன்னா தான் சுத்தும், ஐசோலேட்டடா கிடையவே கிடையாது. சரிடா, இப்ப அடுத்தது அனைவருக்கும் எரிச்சல் ஊற்ற டாபிக் மேக்னடைசேஷன், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன தான் சொல்ல வர்றாங்க. அந்த டாபிக் மட்டும் இந்த சாப்டர்ல இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாபிக் அதான், அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். பாருங்க, இப்போ மேக்னடைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள். அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க ஐ, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னட்டா மாற முடியுது அப்படிங்கிறத நம்ம மேக்னடைசேஷன் இல்ல இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் யூஸ் பண்ணி சொல்லலாம், ரைட்? வாட் இஸ் த மேக்ஸிமம் மேக்னட்டிசம் பாசிபிள் இன்சைட் அ மெட்டீரியல்? எனக்கு ஒரு சாலிட் ராட் எடுத்துக்கிட்டு அந்த ராடுக்குள்ளார எந்த அளவுக்கு மேக்னட்டை என்னால புகுத்த முடியும், அதை தான் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். தென் ஹவு டு வி மெஷர் இட்? மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம், கான்சென்ட்ரேஷன் வச்சு அந்த மெட்டீரியலுக்குள்ளார மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்கு, சோ அதுதான் அவனோட மேக்னடைசேஷன் இல்ல இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம். இட்ஸ் a magnetic moment per unit volume இல்ல concentration of magnetic moment. அதத்தான் நான் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்றேன். சிம்பிள், ரைட்? சோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இல்ல மேக்னடைசேஷன் ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் a given வால்யூம். ஒரு டப்பாக்குள்ளார எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை உள்ள புகுத்தி வைக்க முடியும். இந்த பஞ்சு மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பசங்களா? சாஃப்டா இருக்கும், பட் நசுக்கி நான் அதை நசுக்குனா துக்குணுண்டா வந்துடும். மார்ஷ்மேலோஸ் லோக்கல்ல நம்ம ஊர்ல பஞ்சு மிட்டாய், பட் ஹைஃபையா வேணும்னா யூனோ மார்ஷ்மேலோஸ், ரைட்? அந்த மார்ஷ்மேலோ நமக்கு ரொம்ப சுருக்கணும் அப்படின்னா சிங்கிள் சைஸுக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப மேக்னடைசேஷன் அதுதான் நம்ம பேசுறோம். இங்க ஒரு மெட்டீரியலுக்குள்ளார நான் எவ்வளவு மேக்னட்டிசத்தை சுருக்கி உள்ள வைக்க முடியும். தட் இஸ் மேக்னடைசேஷன். பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. This is magnetization or intensity of magnetization, M அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ நம்ம ஒரு நார்மல் சாலினாய்டு எடுத்துப்போம். ஒரு நார்மல் சாலினாய்டு, இதுல நான் ஒரு கரண்ட் பாஸ் பண்றேன் I. இப்போ இது வந்து எம்டி ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம். லெட்ஸ் கன்சிடர் இது ஒரு எம்டி ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம் நம்ம. இப்போ அங்க இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு? B is equal to mu naught Ni. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த Ni இருக்கான்ல, அவனுக்கு பதில் நம்ம H அப்படின்ற பேர் வைக்கிறோம். So B naught is equal to mu naught into H. இப்ப இந்த H அப்படின்றவன் இங்கதான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். தெளிவா கவனிங்க. இப்ப இந்த H அப்படின்றவன் யாருன்னு பாருங்க. மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. மேல பார்த்தது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், பட் இங்கிட்டு this is மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அப்படின்னா என்ன? எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இங்க நம்ம பார்த்தது எந்த அளவுக்கு அவனால மேக்னட்டா மாற முடியும் அப்படிங்கிறது தான். இங்க அவன் எந்த அளவுக்கு மேக்னட்டா மாற முடியும், தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபீல்டை இவனால உருவாக்க முடியும், தட் இஸ் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அண்ட் தட் இஸ் H. H அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த கரண்டால உருவாக்க முடியும்
அப்படின்றத தான் நம்ம H அப்படின்னு சொல்றோம். So that is magnetic intensity. ரைட்? இப்போ அடுத்தது இது மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் நம்ம? நமக்கு பேசிக் ஐடியா ஒன்று தெரியும்ல, ஒரு சாலினாய்டுக்குள்ளார நான் வேற ஏதாவது ஒரு அயன் ராடை கொண்டு வந்து வச்சேன்னா மேக்னெட்டிசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ரைட்? ஸோ இந்த சாலினாய்டுக்குள்ளாரையே நான் ஒரு சாஃப்ட் அயன் ராடை உள்ள கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ இவனால எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் மேக்னெட்டிசம் வருமா? அவனுக்கு நம்ம பேர் என்ன சொல்றோம்? மேக்னெட்டிசம் டியூ டு த மெட்டீரியல். எனக்கு மேக்னெட்டிசம் டியூ டு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒன் செகண்ட் ஹோல்ட் ஆன். ரைட்? அந்த மேக்னெட்டிசமோட சாரி அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லிக்கலாமா? அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிசம். இப்போ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு பாருங்க? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ரைட் தானே? இங்க பார்த்த இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், ஏன்னா அந்த மெட்டீரியல்ல எவ்வளவு மேக்னெட்டிசம் இருக்கு அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகே, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் தான் μ0 into m. மேக்னெட்டிசம்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கான்ஸ்டன்ட் அவன் தான், μ0 into m. போட்டாச்சா? இப்போ அடுத்தது, இப்போ இந்த ரீஜன்ல இருக்கிற டோட்டல் ஃபீல்ட் எவ்வளோ? எனக்கு நான் வெளியே கொடுத்த கரண்ட்னால அந்த ஸ்பேஸ்ல வந்த மேக்னெட்டிசம் பிளஸ் நான் உள்ளார ஒரு இரும்பு சாஃப்ட் அயன் கோர் இன்ட்ரடியூஸ் பண்ணனா, நான் அந்த சாஃப்ட் அயன் கோர் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அதனால வந்து மேக்னெட்டிசம் என்னது? Bm. சோ B0 காத்துல, கரண்ட்னால காத்துல வந்த மேக்னெட்டிசம், மெட்டீரியல்னால வந்த மேக்னெட்டிசம் Bm. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலா தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? is equal to μ0 into h plus μ0 into m, which is μ0 into h plus m. Right? So μ0 into h plus m. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது பேசிக் லெவல் 1 ஃபார்முலா. இதுக்கு அடுத்து இதுல இருந்து இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? எப்ப பார்த்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டே உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாம ஒரு ரேஷியோ ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு. இங்கதான் புதுசா சசப்டிபிலிட்டி அப்படின்னு ஒருத்தன் உள்ள வரும். சசப்டிபிலிட்டி தான் இருக்கிறதுலே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன ஃபார்முலா கொஞ்சம் கோளாரா தான் இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டிவைடட் பை மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அப்படின்னா நான் எவ்வளோ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கொடுக்குறேன், ஹெச், நான் அவனை எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிறது தான் ஹெச். அவன் அதுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி மேக்னடைஸ் ஆகுறான் அப்படிங்கிறது தான் எம், மேக்னடைசேஷன். கிட்டத்தட்ட நம்ம எஃபிஷியன்சி ஃபார்முலா பார்த்திருப்போம்ல, டே எஃபிஷியன்சி ஃபார்முலா படிச்சிருக்கீங்கல்ல, என்னது? அவுட்புட் பை இன்புட் தான் எஃபிஷியன்சி. கரெக்டா? அவுட்புட் பை இன்புட் இஸ் எஃபிஷியன்சி. அதே லாஜிக் படி psi, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, psi அப்படின்னா எனக்கு அவுட்புட் பை இன்புட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹெச்ங்கிறது என்ன? இவனை மேக்னடைஸ் பண்றதுக்கு நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன், நான் எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்கிறேன், அதுதான் ஹெச், மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. எம்ங்கிறது என்ன? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அவன் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுறான், ரைட்? தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அவன் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுறான், அதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இப்ப இதை ரீஅரேஞ்ச் பண்ணா psi into h is equal to m. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? B is equal to μ0 into h plus psi into h. இந்த h காமனா வெளியே எடுத்துடலாமா? μ0 into 1 plus psi into h b. அவ்வளவுதான். இப்ப இந்த 1 plus h என்னது நமக்கு? B is equal to, இவனுக்கு புதுசா ஒரு பேர் வச்சுக்கலாம். 1 plus psi இருக்கான்ல, அவனுக்கு relative permeability அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். So 1 plus psi is relative permeability. So mu r தூக்கி போடுவோமா? So what will happen to B is equal to μ0 mu r into h. அவ்வளவுதான். μ0 mu r into h. இப்போ இந்த μ0 into h க்கு பதிலா நான் B0 திருப்பி போட்டுக்கலாம். So B is equal to mu r into B0. அவ்வளவுதான்பா, கதை முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா?
ஓகே. ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற ப்ராப்பர் டெரிவேஷன்ஸ்னா இவ்வளவுதாங்க. நீங்க பிளைண்டா மெமரைஸ் பண்றதை விட்டுட்டு என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை தடவை படிக்கும் போது மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா டன், ப்ராப்ளம் சால்வ். ரைட்? நீங்க படிக்கும் போது தடவை படிக்கும் போதே கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலா நம்ம என்ன பண்றோம், நான் அதை முடிக்கணும் 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 அப்படின்ற மைண்ட் செட்ல என்ன படிக்கிறோம் அது எனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கா, ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, அந்த பார்ட்ல ஃபோக்கஸ் பண்றது இல்லை. அதனாலதான் கன்ஃபியூஷன். ட்ரஸ்ட் மீ, ஒரு தடவை தடவை படிக்கும் போது எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறத விட்டுட்டு அது மைண்டுக்குள்ளார தெளிவா ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ரிவிஷன்ஸ் வந்து அதுல ஒரு 1/10 ஆஃப் த டைம் தான் எடுக்கும். டெஃபினட்டா. Yes, Dinesh, will try, man, will try. Ashwin Lakshmi, மேம் ரிவிஷனுக்கு இது டெஃபினட்டா போதும். ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்கையும் கவர் பண்ற மாதிரி தான் ரிவிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ரிவிஷன் பர்பஸ் திஸ் இஸ் எனஃப். கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் அண்ட் அம்மீட்டர் இல்ல சரிடே, இதை போட்டுருவோம். கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் தானே, இதை போட்டுருவோம். வில் டூ இட். சரி, ஸோ இந்த டாபிக்ஸ் கிளியர் தானே? மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர்ல திஸ் இஸ் த ஒன்லி டெரிவேஷன். இதுக்கு மேல டெரிவேஷன் எதுவும் கிடையாது. மீதி எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் வேற இதுக்கப்புறம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான். பேரா, டயா, ஃபெர்ரோ. எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஆனா அது கம்ப்ளீட்டா டெலீட்டட். ஸோ டயா, பேரா, ஃபெர்ரோ பார்த்துருமா? டயா, பேரா, ஃபெர்ரோ. ஸோ இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பேசிக் ஒரு டயக்ராம் போட்டு விட்டுரும் பாருங்க எல்லாத்துக்கும். இவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும் தெரியுமா? இவன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டுருவான். ரொம்ப ரோசக்காரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்டா உள்ள வர்றீங்க அப்படின்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டுருவான். பேரா என்ன, கொஞ்சம் நல்லவன் அப்படின்னு வச்சிருப்போம். ஸோ வெளியே போவாதீங்கடே அப்படின்னு லைட்டா கொஞ்சோண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட தாங்குள்ளார உள்ள இழுத்து வச்சுப்பான். ஆனா ஃபெர்ரோ மேக்னெட்டிசம் இருக்கான்ல, இவன் ஹீரோவா வில்லனா அப்படின்னு யாருக்குமே தெரியாதுடே. வெளியே எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போனாலும் எல்லாத்தையும் பிடிச்சி தாங்குள்ளார இழுத்து வச்சுப்பான். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், அது அவனோட பிஹேவியர். இப்ப இந்த டயாமேக்னெட்டிசம் இருக்கான்ல, ஃபர்ஸ்ட் he will be repelled by the magnetic field. So ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் அவனை கொண்டே வச்சோம்னா he will be repelled by the magnetic field. Para, lightly attracted. So light attract ஆவான். Ferro, heavy attraction. Right? So ferromagnetism is heavy attraction. இந்த இடத்துல he will move in the material magnetic field கிட்ட கொண்டு போனா move from stronger to weaker region. So stronger region, stronger magnetic field ல இருந்து weaker magnetic field க்கு move ஆவான். This guy move from weak to strong region. இவனுக்கும் அதே behavior தான். He'll move from weak to strong. So these are the few pointers. இந்த pointers எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். Right. So மூணாவது susceptibility. இந்த பயப்புள்ளைக்கு நெகட்டிவ் டே. பாருங்க, susceptibility நான் என்ன சொன்னேன்? ஒருத்தன் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுறான், நான் ஹெச்ங்கிற ஃபீல்டு கொடுக்கும்போது, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அதிகமாகுது. இவன் வெளியே துரத்தி விடுறான் பாருங்க. ஸோ நெகட்டிவ் சசெப்டிபிலிட்டி இஸ் நெகட்டிவ். இங்கிட்டு சசெப்டிபிலிட்டி இஸ் வெரி ஸ்மால் பாசிட்டிவ். ஸ்மால் பாசிட்டிவ், பாசிட்டிவ் ஆனா ஸ்மால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இவன் மாங்கா. சசெப்டிபிலிட்டி இஸ் மச் கிரேட்டர் than 1. அதாவது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். வெரி பிக் பாசிட்டிவ் நம்பர் சசெப்டிபிலிட்டி. ரைட். அடுத்து நாலாவது relative permeability இருக்கு இல்லையா, less than 1. right? So relative permeability will be less than 1. நமக்கு இவனுக்கு relative permeability will be greater than 1 but slightly greater than 1. ரொம்ப பெருசா இருக்காது, கொஞ்சோண்டு 1 ஓட பெருசா இருக்கும். but this guy relative permeability much மாடு மாதிரி பெருசா இருக்கும். relative 1000 கூட போலாம், 100,000 அவ்வளவு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போகும் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு. ரைட், போட்டாச்சா? வேற என்ன பாயிண்ட்ஸ்? தட்ஸ் இட். இப்போ ஃபெர்ரோ மேக்னெட்டிசம்ல மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஒரு சில பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்.
Diamagnetism க்கு copper, silica, bismuth. No, இதெல்லாம் basic examples for diamagnetism. So diamagnetized material இங்க sodium, calcium, aluminium. Now examples இங்கிட்டு golden tree, iron, nickel, cobalt. Right. மூணு examples. இப்போ அடுத்தது what is it? Yeah. இப்போ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். ஃபெர்ரோமேக்னடிசம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபெர்ரோமேக்னடிசம் எப்படி உருவாகுது? மீதி பேரா டயோ அது வேற கதை. அது வந்து இப்போ பேராமேக்னடிசம் எடுத்துக்கிட்டோம்னா இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். பட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஸ்கேட்டர்டா இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்குள்ள தூக்கும் போது எல்லாமே அலைன் ஆயிட்டு இருக்கும். திஸ் இஸ் பேசிக். பட் ஃபெர்ரோமேக்னடிசம் இருக்குல்ல, தட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினா. இப்போ ஃபெர்ரோமேக்னடிசம்ல நமக்கு ஓவராலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த மெட்டீரியல்ஸ்குள்ளார இருக்கிற ஆட்டம்ஸ் இருக்காங்கல்ல, த ஆட்டம்ஸ் இன்சைட் தட் மெட்டீரியல், அவங்க ஒன்னோட ஒன்னு கேங் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. தே வில் ஃபார்ம் அ கேங் அப்படின்னு வச்சுப்போம். அந்த கேங்னா நமக்கு லோக்கல் வார்த்தையா இருக்கா? சோ நம்ம ஒரு ஹைஃபை டெக்னிக்கல் நேம் டொமைன் அப்படின்னு கொடுத்துடலாம். அவ்வளவுதான், டொமைன். சோ அப்ப அந்த மெட்டீரியல் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எனக்கு இப்படி இருக்கும்னு வச்சுப்போம். என்னது சார் இதெல்லாம்னா, இதுதான் அந்த கேங். நான் சொன்ன கேங். அந்த மெட்டீரியல்ல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாருமே ஒன்னோட ஒன்னு கூட்டு சேர்ந்து கேங்கா மாறி அவங்களோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். ஒரு கேங்குக்குள்ளார இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லாமே எனக்கு ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். சோ இப்போ இந்த கேங் எடுத்துக்கிட்டோம்னா இவங்கள்ட்ட மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லாமே லெட்ஸ் சே இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இவங்கள்ட்ட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆப்போசிட் இல்ல, லெட்ஸ் சே வேற ஒரு டைரக்ஷன். இதுக்கு இப்படி இருக்கா? சோ இங்க எப்படி இருக்கு? இவனுக்கு சோ இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒருத்தனோட மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். ரைட்? சோ இப்போ ஓவராலா பார்க்கும்போது இது எல்லாமே கிட்டத்தட்ட நியூட்ரலைஸ் ஆயிடும்னு வச்சுக்கோம். பட் நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுல தூக்கி போடும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு ரொட்டேஷன். இந்த இப்போ இவன் இந்த டைரக்ஷன்ல இருக்கான்ல, இவனோட ஃபீல்டு எல்லாமே இப்படி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இவனோட மொமெண்ட் இப்படி இருக்கா, ரொட்டேட் ஆகும். இவனோடது கீழே இருக்கா, ரொட்டேட் ஆகும். சோ ஒருத்தனோட மொமெண்ட்டும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நான் லெஃப்ட் டு ரைட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இந்த டைரக்ஷன்ல நான் ஃபீல்டு கொடுத்தேன்னா இவங்களோட டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் எனக்கு இந்த டைரக்ஷன்ல டர்ன் ஆகும். ரைட்? எல்லாமே டர்ன் ஆயிட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை எனக்கு காட்டும். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல எல்லாமே ஃபோக்கஸ் ஆகும். ரைட்? சோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த பவுண்டரி இருக்குல்ல, அந்த பவுண்டரியே டிஸப்பியர் ஆயிடும். ரெண்டு டொமைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த பவுண்டரி டிஸப்பியர் ஆயிட்டு அப்படியே கண்டினியூஸா ஒரு சிங்கிள் டொமைனா எனக்கு வந்து நிற்கும். இந்த ரெண்டு பினாமினா நடக்கிறதுனாலதான் ஃபெர்ரோமேக்னடிசமோட மேக்னடிசம் பயங்கரமா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் மெட்டீரியல்ஸ். ரைட்? சோ இப்ப மொத்தமா எக்ஸ்பிளைன் ஃபெர்ரோமேக்னடிசம் அப்படின்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா, ஃபெர்ரோமேக்னடிசம்னா வார்த்தை வெரி ஸ்ட்ராங் மேக்னடைசேஷன். சோ அவங்களோட மேக்னடைசேஷன் இருக்குல்ல, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கேபிட்டல் M வெக்டார் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க அந்த டொமைன் தியரிக்குள்ள போகணும். இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் வித் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் தே வில் அலைன் ஒரு குரூப் ஃபார்ம் பண்றதுக்கு. அந்த குரூப்புக்கு பேரு நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டொமைனோட சைஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 1 மில்லிமீட்டர் இருக்கலாம். ரைட்? சோ அதுல ஒரு 1 மில்லிமீட்டர் டொமைன் சைஸ் இருக்கலாம். அதுல 10⁻11 ஆட்டம்ஸ், கிட்டத்தட்ட பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்கும் நமக்கு.
Okay. Yes, right. This is ferromagnetism. Done. அவ்வளவுதான். ஸோ அந்த ஃபேக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ரொட்டேட் ஆவாங்க எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்குள்ள போட்டா ரெண்டாவது டொமைன் பவுண்டரி வேனிஷ் ஆயிடும். ஸோ ஃபைனலா பார்த்தா எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல. இப்போ இந்த மெட்டீரியலை நான் ஃபீல்டுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி இருக்கும்? இவங்க கிட்ட இருக்கிற எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல எனக்கு அலைன் ஆயிட்டு இருக்கும். இப்படி வந்து நிக்கும் நான் ஃபீல்டுக்குள்ள வச்சு எடுக்கும்போது. Hence, ferromagnetism is like a super strong magnetism. Okay, now அந்த இல்ல ஒரே ஒரு டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டேன். galvanometer into ammeter, galvanometer into voltmeter, அதை மட்டும் பார்த்துடலாம். I forgot that. So galvanometerல இருந்து நம்ம ஒரு ammeter போனோம். அதுக்கு you take a basic galvanometer, அது கூட ஒரு shunt resistance கனெக்ட் பண்ணணும். Right? So this is shunt resistance அப்படின்னு வச்சுப்போம். எதுக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, கேல்வனோமீட்டரால ஹெவியான கரண்ட் எல்லாம் தாங்க முடியாது. அவன் மைல்டான கரண்ட்டை மட்டும் தான் தாங்குவான். ஹெவியான கரண்ட் அவனால தாங்க முடியாது. அப்போ அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவன் கூட அவனை விட கம்மியா இன்னொரு ரெசிஸ்டன்ஸை போட்டுக்கிறான். ஏன்? கரண்ட்ன்றவன் லேசி ஃபெல்லோ. அவனால எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு பூந்து போக முடியும். அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அவன் போக மாட்டான். இப்ப நம்ம சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கும் பைபாஸ்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல அவன் பூந்து போக மாட்டான். அதுவே ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா அந்த இடத்துல தான் அவன் பூந்து போவான். ஸோ நான் ஒரு ஷண்ட்னா வெரி லோ வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மொத்த மேஜர் கரண்ட்டும் இங்க தான் ஃபார்ம் ஆகும். ஐன்ற கரண்ட் இங்க போகுதுன்னு வச்சுப்போம். அதுல கேல்வனோமீட்டரோட கரண்ட் இது ரிமைனிங் I minus IG. கரெக்டா? சோ இப்ப நம்ம இந்த ஷண்ட்டை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டினா வரும். வாட் இஸ் த பேசிஸ் ஃபார் சூசிங் திஸ் ஷண்ட்? எதை வச்சு நான் இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை சூஸ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு கொஸ்டினா வரும். சோ எதை வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம்? சிம்பிள். இந்த கேல்வனோமீட்டரோட மேக்ஸிமம் கரண்ட் IG, அவனால தாங்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் IG. இதுக்கு மேல கரண்ட் கொடுத்தீங்க அவ்வளவுதான், கேல்வனோமீட்டர் டுஸ் வெடிச்சிருவான். இப்ப எனக்கு அவனை அம்மீட்டரா மாத்தும் போது அந்த அம்மீட்டர் எந்த அளவுக்கு மெஷர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும், அதுதான் இந்த கரண்ட். இதான் நம்ம அம்மீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஃபுல் ஸ்கேன் டிஃப்ளெக்ஷன் ஃபார் கேல்வனோமீட்டர். இது அம்மீட்டர் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்ப லாஜிக் என்ன? இவனும் பேரலல்ல இருக்காங்க. அப்ப இவன்ட்ட டிராப் ஆகிற வோல்டேஜும் இவன்ட்ட டிராப் ஆகிற வோல்டேஜும் எனக்கு சேமா இருக்கும். ஸோ IG into galvanometer resistance is equal to I minus IG into shunt resistance, right? So இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதுல இருந்து நீங்க shunt resistance ஃபார்முலா கண்டுபிடிச்சுக்கலாம். IG into G by I minus IG is equal to S. Okay, இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா, அம்மீட்டர்ல ஒரு சில பாயிண்டர்ஸ் ஷண்ட் parallel தான் இருக்கணும். parallel to galvanometer. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கேல்வனோமீட்டருக்கு பேரலல்ல தான் போடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, ஆம்மீட்டரை சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும் சர்க்கிட்ல. ஆம்மீட்டரை சர்க்கிட்ல சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும், பேரலல்ல போட்டு விட்டுற கூடாது, தப்பா போயிடும். மூணாவது, ஐடியல் அம்மீட்டருக்கு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஐடியல் அம்மீட்டர் should have zero resistance. நாலாவது, ரியல் அம்மீட்டருக்கு எவ்வளவு இருக்கணும்னா வெரி லோ. ரியல் அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் should be very 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 low, right? So this is ammeter. Conversion of galvanometer into ammeter. அடுத்தது galvanometer into voltmeter. So இது ரொம்ப சிம்பிள். எனக்கு galvanometer அவன் கூட ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் தூக்கி கனெக்ஷன்ல போட்டா முடிஞ்சு போச்சு. galvanometer கூட நான் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் தூக்கி சீரீஸ்ல போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த செட்டப் will become voltmeter, right? சோ இத நான் வெளியே ஒரு சர்க்கிட் இருக்கு, அந்த சர்க்கிட்ல வேற ஏதோ ஒன்று வச்சிருக்கோம். சோ இவனோட வோல்டேஜ் டிராப்பை மெஷர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் எனக்கு வோல்ட் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இங்க போற கரண்ட் என்ன இருக்கு பாருங்க. சோ ஐஜிங்கிறது தான் இவங்கிட்ட போற கரண்டா இருக்கணும். இதுதான் நான் மெஷர் பண்ற வோல்டேஜா இருக்கணும். கரெக்டா? எனக்கு இந்த கீழே வேற ஏதோ ஒரு சர்க்கிட் எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்ல இருக்கிற வோல்டேஜை இவன் மெஷர் பண்ணி கொடுக்கணும். சோ திஸ் கை இஸ் வோல்ட் மீட்டர், ரைட்? செகண்ட். This is my voltmeter.
இல்லையே கிளாஸ் முடிய போது யூ கேம் நவ் ஒன்லி ஆல் டீச்சிங் டெரிவேஷன்ஸ், எல்லா டெரிவேஷன்ஸும் இல்ல, முக்கியமா ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப ஃபார்முலா என்ன பாருங்க, இது ரெண்டும் parallel இருக்கா? So V is equal to IG into G plus R. அவ்வளவுதான். இதுல நமக்கு அந்த R தான் என்ன அப்படின்றது தேவை. So V by IG, right, minus G is equal to R. அவ்வளவுதான். போட்டீங்கன்னா you will get the resistance. நமக்கு எவ்வளவு high resistance தேவையோ அந்த ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். And இங்க important pointers, அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஹை ரெசிஸ்டன்ஸ், இதை H அப்படின்னு போட்டுக்கலாம். வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் should be சீரீஸ். கேல்வனோமீட்டர் கூட சீரீஸ்ல தான் இவனை கனெக்ட் பண்ணணும், இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ், ரைட். வோல்ட் மீட்டரை எப்பவுமே பேரலல்ல தான் கனெக்ட் பண்ணணும். வோல்ட் மீட்டர் should always be parallel. ஐடியல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியில இருக்கணும். ரைட், ஐடியல் வோல்ட் மீட்டர்னா ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியில இருக்கணும், அவன் கரண்டே எடுக்க கூடாது சர்க்யூட்ல இருந்து, ரைட். பட் ரியல் வோல்ட் மீட்டருக்கு நமக்கு வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ரியல் வோல்ட் மீட்டர் should have a very 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 high resistance. ஓகே, கேல்வனோமீட்டர் வோல்ட் மீட்டர் முடிச்சாச்சா? வேற ஏதாவது டாபிக்? வேற ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணமா பசங்களா? Any other topic that we missed? யோசிங்க, ஏதாவது மிஸ் பண்ணமா? One second, let me think. I think that's all. Most எல்லாம் முடிச்சாச்சா? சரி சரிடே, ஐ திங்க் இட்ஸ் எனஃப். நம்ம வில் கோ த்ரூ, ஒரு தடவை பார்த்தது எல்லாத்தையும் ரீகேப் போட்டுடலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. சரி, இப்போ நம்ம டோட்டலா 4 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம் பசங்க. லிசன், நம்ம மொத்தமா 4 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். கிராஃப்ஸ் எல்லாம் ஓகே, ஒரு கிராஃப்ஸ் எல்லாத்தையும் வில் டூ. கிராஃப்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா, எலக்ட்ரோமேக்னடிசம்னா மேக்னடிசம் அண்ட் மேட்டர், அந்த ஸ்டஃப் முடிச்சாச்சு. மேபி நெக்ஸ்ட் செஷன்ல வில் டூ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், அது எல்லாத்தையும் ஒரு தடவை கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு வில் ஜஸ்ட் இந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ், தட்ஸ் இட். ரொம்ப டெப்தா எதுக்குள்ளேயும் போல. நீங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, ஸோ ரிவைஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஸோ ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இந்த செஷன் அரேஞ்ச் பண்ணது. சரி, இப்போ I'll take your doubts. என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. Will clear all your doubts. Competency based questions அதிகமா வருமா? இல்ல அதிகமா வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டா அதுல இருந்து क्वेश्चंस வரும். காம்படன்சி பேஸ்ட் क्वेश्चंस வரும். பட் அதை சால்வ் பண்றதுக்கு நீங்க சிம்பிள், நம்ம क्वेश्चंस ஒரு கான்செப்டை படிக்கும் போதே அதை ஃபார்முலான்ற பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கிறதுக்கு பதிலு, இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். அவ்வளவுதான். காம்படன்சி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அதை ப்ராப்பரா பிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வெறும் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா போட்டு ஆன்சர் சொல்றதுக்கு பதிலு நீங்க பிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க சால்வ் பண்றீங்களா? தட்ஸ் இட். அவ்வளவுதான், டன். இல்லை, நியூமெரிக்கல் எல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. இட் இஸ் சோ ஈஸி. நியூமெரிக்கல்ஸ் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு கிவன் டேட்டா கொடுத்துருவாங்க. சரி, நியூமெரிக்கல்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் என்ன தெரியுமா? எந்த ஒரு நியூமெரிக்கல்ஸா இருந்தாலும் இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் அப்ரோச். சரி, நீங்க நியூமெரிக்கல் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்ரோச் ஸ்டெப் 1, கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுங்க. என்னெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ, அது மொக்க இன்ஃபர்மேஷனா கூட இருக்கட்டும், என்னெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுது. ரைட் டவுன் ஆல் த கிவன் டேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, டிமாண்ட். கொஸ்டின்ல என்ன டிமாண்ட் பண்றாங்க? டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் இட் தட் இஸ் பீயிங் ஆஸ்க்ட். என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லி எழுதுறாங்க, என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டுக்கிறாங்க, அதை எடுத்து எழுதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? அது அடுத்த 3வது ஸ்டெப். இங்க 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கிற ஃபார்முலா ரிலேஷன், ரைட்?
அதாவது கொடுத்திருக்கிற டேட்டாவையும் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினையும் லிங்க் பண்ற மாதிரி ஃபார்முலா. அதிகப்படியா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஒரு ஃபார்முலா தான் வரும். அதாவது 75% ஆஃப் த கேசஸ்ல இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா தான் வரும். மீதி ஒரு 20% ஆஃப் கேசஸ்ல ரெண்டே ஃபார்முலா, 95% ரெண்டு ஃபார்முலாக்குள்ள அடங்கிரும், வேற எதுவுமே இல்ல. மீனிங் என்ன? இவங்கள டேட்டாவில இருந்து நம்ம ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேரியபிள்ல இருந்து இந்த ஃபார்முலாக்கு இந்த பார்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். லெட்ஸ் சே இங்க வந்து நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட் 3 கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நமக்கு பி கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கும் பிக்கும் நடுவுல டைரக்டா ஃபார்முலா இருக்கும். ஒரு சில நேரத்துல உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் ஒய் ஜெட்ல இருந்து ஆர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆர்ல இருந்து நமக்கு பி ஃபார்முலா போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். 95% இதுதான் ரூலு, வேற எதுவுமே இல்லை. எப்படி பரட்டி கேட்டாலும் இதுக்கு மேல கொஸ்டின் கேட்க முடியாது. அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் ப்ராப்பரா நீங்க 4வது மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா யூனிட் கன்வர்ஷன். இதுதான் நிறைய பசங்க தப்பு பண்றது. ஸோ எல்லாத்தையும் ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். என்னோட சஜஷன் எஸ்ஐ, ஆல்வேஸ் எஸ்ஐ. ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம சென்டிமீட்டர்ஸ், எக்ஸாம்பிள் ஆப்டிக்ஸ்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டர்ல யூஸ் பண்ணிப்போம். ஆனா ஜென்ரலா ஆல்வேஸ் பிளைண்ட்லி கோ ஃபார் எஸ்ஐ. எஸ்ஐ யூனிட்டை வச்சு எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராம இருக்காது. கண்டிப்பா ஆன்சர் வரும். அது எப்படி வராம இருக்கும்? அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. டன். ரைட்? How much MCQ should we practice from each chapter? Minimum. Okay, Arsina. Minimum கேட்டீங்கன்னா ஒரு இந்த டயத்துக்கு அப்புறம் from this point of time அட்லீஸ்ட் ஒரு 5 years சாலிடா முடிச்சிருக்கணும். 5 years நீங்க சாலிடா முடிச்சிருக்கணும். மினிமம் 5 years mandatory சாலிடா முடிச்சிருக்கணும். One more important point. நிறைய பேருக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம், நான் ஒரு கொஸ்டினை பாக்குறேன் சார், ஆனா எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. சொல்யூஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பிரச்சனை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதோட சொல்யூஷனை பாக்குறேன், அதுக்கப்புறம் அது ஏன் எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்ற தாட் ப்ராசஸ் நிறைய வந்திருக்கும்ல. நானா சால்வ் பண்ணும்போது வர மாட்டேங்குது, பட் சொல்யூஷனை பார்த்தா அதுல புதுசா ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதானா, ரைட்? அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்திருக்கும் நீங்க கொஸ்டின் ட்ரை பண்ணும்போது, ரைட்? எவ்ரிபடி, எனக்குமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்கும். பட் the point is that is how we learn. நம்ம அப்படிதான் கத்துக்க முடியும். ஒரு கொஸ்டினை நீங்க எடுத்த உடனே அந்த கொஸ்டினை நம்மளால நேரா சால்வ் பண்ண முடியாது. அந்த மாடல் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருந்தா மட்டும்தான் 2வது தடவை நம்மளால அப்படியே டைரக்டா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு புது கொஸ்டினா இருந்தாலும் சொல்யூஷனை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். உங்களோட மைண்ட் செட் என்னன்னா, நான் தியரி எல்லாத்தையும் படிச்சுட்டேன், ப்ராப்ளம் என்னால சால்வ் பண்ண முடியல. ப்ராப்ளத்தை தடவை படிச்சு பார்த்து சால்வ் பண்றதுங்கிறதும் கம்ஸ் அண்டர் ஸ்டடியிங். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, தியரியை மட்டும் படிச்சுட்டா நம்ம டைரக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் தியரி ஃபார்முலாஸா படிச்சுட்டேன், ப்ராப்ளம் நேரா நீங்க சால்வ் பண்ணிட முடியாது. ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை பார்த்து எப்படி அவன் சால்வ் பண்ணிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அதை திருப்பி நீங்களா ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்க. தட் இஸ் அப்ரோச். அப்படிதான் நம்ம, that is how you can grow. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நல்லா கேளுங்கடே, தடவை வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்ளத்தை மட்டும்தான் உங்களால டைரக்டா சால்வ் பண்ண முடியும், தியரியை மட்டும் படிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு லெவல் 2, லெவல் 3 ஆக்சுவல் எக்ஸாம் லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க முன்ன ஒரு தடவை பார்த்து சால்வ் பண்ணா மட்டும்தான் பார்க்காம சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் ஓகே, தட் இஸ் ஃபைன், தட் இஸ் குவைட் நேச்சுரல். அதுதான் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். நம்ம அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்றதுனால தான் நீங்க தடவை ஆன்சர் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. தட்ஸ் நாட் ஹவ் இட் வர்க்ஸ். சரியா? வேற என்னடே 3 daysல 95 மார்க்ஸ் வாங்க முடியுமா? என்னடே கேள்வி இது? சரி, ஓகே, இதுக்கு நான் 2 விதமா பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் புக்கை ஓப்பனே பண்ணதே இல்லை சார். கிளாஸ்லயும் என் டீச்சர் நடத்துறப்போ நான் ஏன் இதெல்லாம் கவனிக்கணும், நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் 1 வருஷம் ஃபுல்லா ஓட்டுனேன். 2வது, குறுக்கால வச்ச எக்ஸாம் எல்லாம் மார்க் கம்மி ஆகணுன்றதுக்காகவே நான் படிக்காம தான் சார் போய் எழுதினேன். அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, 95 வாய்ப்பே இல்லை. ஆனா ரிவர்ஸ், 1 வருஷம் கிளாஸ் நடத்தும் போது நான் கவனிச்சிருக்கேன். எல்லா நாளும் சின்சியரா கவனிக்கல, பட் எஸ் அட்லீஸ்ட் 50% நான் நல்லா கவனிச்சிருக்கேன்னு வச்சுப்போம். 2வது, ஸ்கூல்ல குறுக்கால வைக்கிற டெஸ்ட்டுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச அளவு நான் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணியிருக்கேன்.
100% சின்சியரா படிக்கல, யா ஃபைன், ஓகே, ஒத்துக்கலாம். எல்லாரும் அதே கேட்டகரி தான், நானும் அதே கேட்டகரி தான். பட் அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு முயற்சி போட்டிருக்கேன். அது திருப்தியா இல்லைனாலும் ஐ ஹவ் டிட் சம் எஃபர்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த 2 பாக்ஸஸ் நீங்க டிக் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். மீனிங் நான் கிளாஸஸை ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். குறுக்கால வச்ச டெஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். சம் வாட் ஜஸ்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் த கண்டென்ட் எல்லாமே மைண்டுக்குள்ள இருக்கு. அது எங்கேயோ பின்னாடி புதஞ்சு போய் கிடக்கு. அதை தோண்டி திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு தானே ரிவைஷன். எத்தனை தடவை ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் எல்லாமே மைண்ட்ல ஆர்கனைஸ் ஆகும். ஸோ பிளஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ், மொதல் சோர்ஸ் பிவைக்யூஸ். ஸோ திருப்பி எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம ஒரு 4 சாப்டர் பார்த்தோமா, எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? நான் சொல்றதுக்கு ஒரு 3 மணி நேரம். நீங்க உட்காந்து படிக்கிறதா இருந்தா இதை விட கம்மியான நேரத்திலே முடிச்சிருக்கலாம். கரெக்டா? ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ணி முடிங்க. பிவைக்யூஸ் ஒரு 5 வருஷம் பிவைக்யூஸ் இல்ல ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ். பிவைக்யூல டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்கும். அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வேஸ்டா உட்காந்து ட்ரை பண்றதுக்காதீங்க. ஸோ சிபிஎஸ்சியோட அஃபிஷியல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ், ரைட்? ஸோ அதை எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்க. இந்த 2 ப்ராசஸை உருப்படியா பண்ணா இந்த எக்ஸாம்ல 95+ பாசிபிள். எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஐ எம் நாட் மேக்கிங் இட் அப், ஐ எம் நாட் சுகர் கோட்டிங் ஸ்டஃப். ரியலிஸ்டிக்கலி பாசிபிள். ஓகே? ஏன்னா சிபிஎஸ்சி ரொம்ப ஈஸி. அவங்க கொஸ்டின் எடுக்கிறது மொத்தமா கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் இருக்கிற எல்லா பசங்களோட லிட்ரேசி லெவல ஆவரேஜா வச்சுதான் அந்த கொஸ்டினை எடுப்பாங்க. ஸோ இட்ஸ் குவைட் ஈஸி. சிபிஎஸ்சி பேப்பர் இஸ் ரொம்ப ஈஸி. ரொம்ப யோசிக்காதீங்க. இட் இஸ் ஈஸி. சரிடே. எஸ் பசங்களா, நம்ம போடுற பிவைக்யூஸை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப். அதிலே கிட்டத்தட்ட எல்லா more than 90% of questions கவர் பண்ற மாதிரி தான் அந்த questions frame பண்ணிருக்கோம். ஸோ அதுவே more than enough. டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அலோட இல்லடே, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்லாம் கிடையாது. இது சொல்யூஷன் நெட்ல தேடுனாலே கிடைக்கும். இதெல்லாம் ஒரு மேட்டர்னு கேள்வி கேட்டுக்கிறீங்க. நெட்ல தேடி பார்த்தாலே சொல்யூஷன் எல்லாம் கிடைக்கும். Sorry for the background noise. ஓகே பசங்களா, கேவிஎல் அண்ட் கேசிஎல் கொஸ்டின்ஸ் எப்படி பண்றது சார்? ஓகே, the background noise ஓவரா இருக்கு. சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். சரிடே. ஓகே பசங்களா, ஐ திங்க் இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, போர்டு எக்ஸாம் எழுத போற பசங்க, திஸ் இஸ் ஸ்பெசிபிகலி ஃபார் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்த்த டாபிக் இருக்கு இல்லையா, இந்த டாபிக் எல்லாத்தையும் ஒரு தடவை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுங்க. என்சிஆர்டி எடுத்து, இல்ல உங்ககிட்ட நோட்ஸ் இருந்ததுன்னா அந்த நோட்ஸ், இல்ல என்சிஆர்டி எடுத்து, நம்ம இன்னைக்கு மேக்னடிசம் அண்ட் மேட்டர் வரைக்கும் பார்த்திருக்கோமா, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு தடவை போட்டு முடிங்க. ரைட்? ஃபினிஷ் ஆல் மேக்னடிசம் அண்ட் மேட்டர் டாபிக்ஸ். அதை முடிச்சிட்டு அது வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், பொட்டன்ஷியல், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னடிசம் அண்ட் மேட்டர், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம், 5 சாப்டர் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிறது எல்லாத்தையும், தியரி எல்லாத்தையும் படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பிவைக்யூ சால்வ் பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ ட்ரை டு ஃபினிஷ் இட் டுடே இட்செல்ஃப். ஓகே? சரிடே. ஓகே பசங்களா, ஸோ see you in the next session. Take care. Bye bye. அடுத்த செஷன்ல நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அல்டர்னேட்டிங் கரண்ட், EM வேவ்ஸ், ரே வேவ், இது 5த்தையும் நெக்ஸ்ட் செஷன்ல முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸ்டில் பாசிபிள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ், தூக்கத்தை கெடுத்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours தூங்குங்க. அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தூங்காம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒழுங்கா போட்டீங்கன்னா போதும். தூங்கிட்டு இருக்கிற நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்க படிச்சு மார்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 8 மணி நேரம் வேணாலும் தூங்குங்க. முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரூல். டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஸ்லீப். ஓகே, பை பை, டேக் கேர்.